இங்க இருக்கிற எல்லா அம்மாமார்களும் ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಗಳು இயேசு உங்களுக்குள் பிறப்பதற்கு இடம் கொடுங்க. ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ எல்லா ஐயாமார்களும் ಎಲ್ಲ இயேசு உங்களுக்குள் பிறப்பதற்கு இடம் கொடுங்க. ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು எல்லா ಕೊಡಿ. வாலிப பிள்ளைகளும் ಎಲ್ಲ ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು இயேசு உங்களிடத்தில் பிறப்பதற்கு இடம் கொடுங்க. ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. உன்னை தேடி ரட்சகர் வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಕನು உன்னை தேடி ரட்சகர் வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಕನು உன்னை தேடி ரட்சகர் வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಕನು இப்போது இடம் கொடுப்பாயாக. ಇಗೋ ನೀನು இப்போது இடம் கொடுப்பாயாக. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು. நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? ಇವತ್ತಿನ ವಾಗ್ದಾನವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பெத்லகமே, பெத்லெஹேமே, இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ராயேಲನ್ನು ಆಳುವವರು உன்னிடத்தில் புறப்பட்டு ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ என்னிடத்தில் வருவா, ನನ್ನ ಸಂಗಡ ಬರುವರು. ஹalleluya. ஹalleluya. பரலோகத்திலிருந்து புறப்பட்டு ಪರಲೋಕದಿಂದ ಹೊರಟಿ பூமியில் இருக்கிற ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ நம்மிடத்தில் வந்திருக்கிறார். ನಮ್ಮ ಬಳಿ ಬಂದಿದ್ದಾರೆ. பிதாவின் அன்பினாலே ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯಿಂದ குமாரனாக இயேசு ಕುಮಾರನಾದ ಯೇಸು நமக்குள் பிறந்திருக்கிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವನು பிதாவின் அன்பினாலே ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯಿಂದಲೇ குமாரனாக இயேசு ಕುಮಾರನಾದ ಯೇಸು நமக்குள் பிறந்திருக்கிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳುವ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳೋಣ. ஹalleluya. 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 நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தொடுவதாக. ದೇವರ ಮಾತು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿ. ஆண்டவர் உங்களோடு பேசுவதாக. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಿ. இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறட்டும். ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಮಾತು ನೆರವೇರಲಿ. பெத்லகமே, பெத்லெஹேமே, இஸ்ரவேலே, ಇಸ್ರಾಯೇಲೇ, உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை. ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಸ್ವಾಮಿ ನುಡಿಯುವಂತ ಮಾತು. இஸ்ரவேலே என்று சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲೇ, என் மகனே என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಮಗನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என் மகளே என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಮಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பெத்லகேம் என்று சொன்னால் பெத்லெஹேம் ಅಂದರೆ அவர் வாசம் பண்ணுகிற, அவர் ವಾಸ அவர் ಮಾಡುವಂತ, பிறந்திருக்கிற ஒரு இடத்தை குறிப்பிடுகிறது. ಅವರು ಹುಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಗುರುತಿಸುತ್ತದೆ. அந்த இடம் நாம் தான். ಆ ಸ್ಥಳ ಇವತ್ತು ನಾವಾಗಿದ್ದೀವಿ. நமக்குள்ள வாசம் பண்ணும்படி, ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ, நமக்குள்ள பிறந்திருக்கிற ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವ இயேசுவாகிய கர்த்தர், ಯೇಸುವಾದ ದೇವರು, பெத்லகேம் என்கிற அந்த இடம், ಆ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬ ಸ್ಥಳವು இன்னைக்கு நீங்களும் நானும் தான். ಇವತ್ತು ನೀವು ನಾವಾಗಿದ್ದೀವಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ஹalleluya. ஹalleluya. பெத்லகேம் என்கிற இடம் ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬ ಸ್ಥಳವು இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಇದು ನಿಮಗೂ ನಮಗೂ ದೇವರು இந்த ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು. பெத்லகேம் ஆகிய இந்த இருதயத்துல ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬ ಈ ಹೃದಯದಲ್ಲಿ இன்னைக்கு இடம் கொடுத்து விட்டால் ಇವತ್ತು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು அவர் ಬಿಟ್ಟರೆ செய்கிற காரியங்கள் என்ன? ಅವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳೇನು? நாம் இதை அடிக்கடி இந்த வசனத்தை அடிக்கடி நாம் பிரசங்கித்து வருகிறோம். ಅವಾಗ ಅವಾಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. மரியாள், யோசேப்பு இவங்களை நாம் இந்த மாதம் முழுதும் பார்த்து கொண்டு வருகிறோம். ಮರಿಯಾಳ್, ಯೋಸೇಫನ ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. இங்கேயும் அதைத்தான் நாம பார்க்க போகிறோம். ಇಲ್ಲಿ ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಈ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ಈಗ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ இப்படியாய் சொல்லுகிறது. ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, பெத்லகேமே, ಬೆತ್ಲೆಹೇಮೇ, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಳುವಂತವರು உன்னிடத்தில் புறப்பட்டு, ನಿನ್ನಿಂದ ಹುಟ್ಟಿ, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு ನಿನ್ನೊಳಗಿಂದ ಹುಟ್ಟಿ என்னிடத்தில் வருவா. ನನ್ನ ಬಳಿ ಬರುವರು. அப்ப பரலோகத்திலிருந்து புறப்பட்டு ಆತನು ಪರಲೋಕದಿಂದ ಹೊರಟಿ மனுஷனுக்கு நம்மிடத்தில் வருகிறார். ಮನುಷ್ಯರಾಗಿರುವ ನಮ್ಮ ಬಳಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அப்ப நாம் யாரு? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು நாம் ಯಾರು? தான் பெத்லகேம். ನಾನೇ ಆ ಬೆತ್ಲೆಹೇಮ್, நாம் தான் இஸ்ரவேல். ನಾನೇ ಆ ಇಸ್ರಾಯೇಲ್. பெத்லகேம் என்பது இடம், ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬುದು ಒಂದು ಸ್ಥಳ, இஸ்ரவேல் என்பது அவர் நேசிக்கிற பிள்ளைகள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದು ಅವರು ಪ್ರೀತಿಸುವಂತ ಮಕ್ಕಳು. இப்ப நீயும் நானும் ಇವಾಗ ನೀವು ನಾನು அவரால் நேசிக்கப்பட்டு, ಆತನಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟು, ஆமென், அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். ಆತನಿಗೆ ಒಬ್ಬ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நான் தான் பெத்லகேம். ನಾನೇ ಆ ಬೆತ್ಲೆಹೇಮ್. அவன் நேசிக்கிற நான் தான் இஸ்ரேல். ಆ ಪ್ರೀತಿಸುವಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ನಾನೇ. அவன் நேசிக்கிற நான் தான் இஸ்ரேல். ಆತನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ನಾನೇ. அவர் தங்குற இடம் நான் தான். ಆತನು ಇರುವ ಸ್ಥಳವು ನಾನೇ. பெத்லகேம் என்கிறது இடம் நான் தான். ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬ ಸ್ಥಳವು ನಾನೇ. இன்னைக்கு என் ஆவி ஆத்மா சரீரத்தை ಇವತ್ತು ನನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು
ஆண்டவருக்கு கொடுப்பேன். ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. இதோ இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். ಇಗೋ ಇಮ್ಮಾನುವೇಲನು ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. இதோ இம்மானுவேல் ಇಗೋ ಇಮ್ಮಾನುವೇಲನು நமக்காக பிறந்திருக்கிறார். ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡ. இதோ இம்மானுவேல் ಇಗೋ ಇಮ್ಮಾನುವೇಲನು நம்மோடு இருக்கும்படியாகவே ನಮ್ಮ ಜೊತೆ ಇರೋದಕ್ಕಾಗಿ உனக்காக எனக்காக பிறந்திருக்கிறார். ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. உங்கள் சூழ்நிலையை கண்டு ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ತಿಳಿದು பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. உங்க பிரச்சனைகளை கண்டு ನಿಮ್ಮ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಕಂಡು பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. உங்க வாழ்க்கையை பார்த்து ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡಿ பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. குடும்ப சூழ்நிலையை கண்டு ಕುಟುಂಬ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. உங்க சரீர பலவீனங்களை கண்டு ನಿಮ್ಮ ಶರೀರ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೋಡಿ பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. எதற்கும் பயப்படாதீர்கள். ಯಾವುದಕ್ಕೂ ಹೆದರಬೇಡಿರಿ. சாத்தானுக்காகவா, ಶೈತಾನಗಾಗಿಯಾ, மாந்திக கட்டுகளுக்காகவா, ಮಂತ್ರದ ಕಟ್ಟುಗಳಿಗಾಗಿಯಾ, அந்தகார இருளுகளுக்காகவா ಅಂಧಕಾರ ಕತ್ತಲೆಗಾಗಿಯಾ பயப்பட வேண்டாம். ಹೆದರಬೇಡ. பயப்பட வேண்டாம். ಹೆದರಬೇಡ. இம்மானுவேலராகிய கிறிஸ்து ಇಮ್ಮಾನುವೇಲನಾದ ಕ್ರೈಸ್ತನು உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்படாதே. ಹೆದರಬೇಡ. பெத்லகேமே, ಬೆತ್ಲೆಹೇಮೇ, இஸ்ரேலே, ಇಸ್ರಾಯೇಲೇ, பயப்படாதே. ಹೆದರಬೇಡ. நீ எனக்கு ஒரு இடத்தை கொடு, ನನಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡು. உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இயேசுவே ஜனங்களை நடத்தி வந்த மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார். ಇಸ್ರಾಯೇಲ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬಂದ ಮೋಸೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. யாத்ராகமம் 34:10 சொல்லுகிறது. அங்கே சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವ ಒಂದು ಮಾತನ್ನು யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் ವಿಮೋಚನ ಕಂಡ 34ನೇ ಅಧ್ಯಾಯವು 10வது வசனம் சொல்லுகிறது. 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் உன்னோடு கூட இருந்து ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದು நான் செய்யும் காரியம் ನಾನ್ ಮಾಡುವ ಕಾರ್ಯವು பயங்கரமாய் இருக்கும். எங்க ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. வசனத்தை படிங்க. ಎಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. நான் ஒரு உடன்படிக்கை நான் ஒரு பண்ணுகிறேன். உடன்படிக்கை பண்ணி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் உன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ಎಲ್ಲರೂ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವರು. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದು ನಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯವು ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. பாத்தீங்களா? ನೋಡುತ್ತೀರಾ? இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ಈ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ನಿನಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. ஏசாயா 7:14 ಅದதான் சொல்லுகிறது. ಏಸಾಯ 7:14 ಅದೇ ಹೇಳುತ್ತದೆ. உனக்கு உடன்படிக்கை பண்ணும்படியாக தான் ಆತ ನಿನಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ இம்மானுவேலராக கிறிஸ்து பிறக்கிறார். ಇಮ್ಮಾನುವೇಲರಾದ ಕ್ರೈಸ್ತನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்தான் சொல்றாரு, ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னோடு இருக்கிற சகல ஜனத்தாரும் பார்க்கும்படி ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವಂತ ಸಕಲ ಜನವರು ನೋಡುವಂತೆ நான் உனக்குள்ள இருந்து பயங்கரமான காரியத்தை நடப்பிப்பேன். ನಾನು ನಿನ್ನೊಳಗಿದ್ದು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಪಿಸುವೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ இயேசு என்னோடு இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. அவர் எனக்காக பயங்கரமான காரியத்தை செய்வார். ಆತನು ನನಗಾಗಿ ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು அதற்காக தான் பிறந்தார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அதற்காக தான் வந்தார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಬಂದಿದ್ದಾರೆ. அதற்காக தான் என்னோடு இருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳೋಣ. இம்மானுவேலராகிய கிறிஸ்து ಇಮ್ಮಾನುವೇಲನಾದ ಕ್ರೈಸ್ತನು பயங்கர காரியங்களை செய்யும்படி ಭಯಂಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒரு ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அடையாளத்தை உருவாக்குகிறார். ಒಂದು ಗುರುತನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. இம்மானுவேல் என்கிற அடையாளத்தை உருவாக்குகிறார். ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬ ಗುರುತು, ரட்சகர் என்ற அடையாளத்தை உருவாக்குகிறார். ರಕ್ಷಕನು ಎಂಬ ಗುರುತು, ராஜாதி ராஜா என்ற அடையாளத்தை ರಾಜಾದಿ உருவாக்குகிறார். ರಾಜನೆಂಬ ಗುರುತು. ராஜாவை காணும் பொழுது சகல ஜனத்தாரும் பயப்படுவாங்க. ಅರಸನನ್ನು ನೋಡುವಾಗ ಸಕಲ ಜನರು ಭಯಪಡುತ್ತಾರೆ. அதனால்தான் ராஜாதி ராஜாவாக ಅದಕ್ಕೆ ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿ அவர் உருவாகி வந்திருக்கிறார். ಆತನು ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. வெளிப்படத்துல சொல்றார், நான் இருந்தவரும் இருக்கிறவும் வருகிறவருமாகிய. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಇದ್ದವರು ಇರುವವರು
ಬರುವಂತವರಾಗಿದ್ದೇನೆ. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற ಆಲ್ಫಾವು ಒಮೆಗಾವು ಆದಿಯು ಅಂತವೂ ಆಗಿದ್ದೀನಿ. நீங்கள் இன்றைக்கு வந்து ஆராதிக்கிறவர் யார்? ಇವತ್ತು ಬಂದು ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು ಯಾರು? அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகியவர். ಆತನು ಇರುವವರು ಇದ್ದವರು ಬರುವಂತವರಾಗಿರುವವರು. உங்களுக்காக எனக்காகவே ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற ஒரு வார்த்தை, ಮೆಸ್ಸಿಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, இதோ இம்மானுவேலாக கிறிஸ்து பிறக்கிறார். ಇಗೋ ಇಮ್ಮಾನುವೇಲಾದ ಕ್ರೈಸ್ತನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. உனக்காக எனக்காக ஒரு கன்னியின் வயிற்றிலிருந்து ஒரு குமாரன் பிறக்கிறார். ನಿನಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಒಂದು ಕನ್ನಿಯ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಗರ್ಭದಿಂದ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். ಆತನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನು அவர் ಇಡಿರಿ. நம்மோடு கூட இருக்கிறவர். ಆತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರು. அவர் எப்ப சொல்றாரு? ಅದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இயேசு பிறப்பதற்கு முன்பாக, ಯೇಸು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, வேத புத்தகம் எழுதுவதற்கு முன்பாக, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಬರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, சுமார் 700 வருஷத்துக்கு முன்பாக, ಸುಮಾರು 700 ವರ್ಷಗಳ ಮುಂದೆ ஏசாயா என்கிற தீர்க்கதரிசிக்கு மூலமாக வெளிப்பாடும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ಯೆಶಾಯ ಎಂಬ ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ನುಡಿಯುತ್ತಾರೆ. ஏசாயா தீர்க்கதரிசி 700 ಆಂಡುகளுக்கு முன்பாக அவர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ 700 ವರ್ಷಗಳ ಮುಂದೆ ಆತನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿಯುತ್ತಾರೆ. என்ன தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರವಾದನೆ? அதுதான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ಅದೇ ಆ ಯೆಶಾಯ ಗ್ರಂಥವು 7ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க அந்த வசனத்தை. ಓದಿರಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ಆತನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೆಸರಿಡು. சொல்லுங்க. ஹalleluya. ಇಗೋ ಒಬ್ಬ ಕನ್ನಿಕೆಯು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಮಗನನ್ನು ಹೆಡೆದು ಅವನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೆಸರಿಡುವಳು. ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳೋಣ. சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳೋಣ. அவர் எல்லாவற்றுக்கும் சிறந்தவர். ಆತನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಉನ್ನತವಾದವರು. இம்மானுவேலராய் பிறந்திருக்கிறார். ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು. உங்களுக்கு ஒரு அடையாளத்தோடு பிறந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಒಂದು ಗುರುತುಳ್ಳವರಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು. அவர் சொன்ன வார்த்தை எப்போது? ಆತನು ನುಡಿದಂತ ಮಾತು ಯಾವಾಗ? 700 ஆண்டுகளுக்கு முன்னால, 700 ವರ್ಷಗಳ ಮುಂದೆ, எப்ராயிம் வம்சத்தின் சார்ந்தவராய், ಎಬ್ರಾಹಿಂ ಅಂತ ನಮ್ಮ ಸೇರಿದವರಾಗಿ, தாவீதின் கோத்திரத்தார், ದಾವೀದನ ಕುಲದಲ್ಲಿ ஆண்டவராகிய கிறிஸ்து, ಕರ್ತನಾದ ಯೇಸು, ஆபிரகாமின் வம்சத்தை சார்ந்தவராய், ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವರಾಗಿ நமக்காகவே பிறக்கிறார். ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. மத்தேயு 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. ಮತ್ತೆಯ 1:1 ಹೇಳುತ್ತದೆ, அபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான ಅಬ್ರಹಾಮನ ಮಗನಾದ ದಾವೀದನ ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತனுடைய வம்ச வரலாறு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಚರಿತ್ರವು. ಆಮೆನ್. ಹalleluya. ಕ್ರೈಸ್ತನ ವಂಶಾವಳಿಯು ಆತನು ದಾವೀದನ ವಂಶದವನು, ದಾವೀದನ ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವನು ಎಂಬ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வார்த்தை எங்கிருந்து உருவானது? ಈ ಮಾತು ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಕಟವಾಗಿದೆ? 700 வருஷத்துக்கு முன்னால உண்டானது. 700 ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ அடையாளத்தோடு பிறக்கிறார். ಒಂದು ಗುರುತುಳ್ಳದಾಗಿ ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟ. மத்தேயு 1:23 சொல்லுகிறது. ಮತ್ತೆಯ 1:23 ಹೇಳುತ್ತದೆ, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ಇಗೋ ಒಂದು ಕನ್ನಿಗೆ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಒಂದು ಕುಮಾರನನ್ನು ಎತ್ತುವಳು. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீராக. ಅವನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೆಸರನ್ನು ಇಡಿರಿ. இம்மானுவேல் என்பதற்கு ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಕ್ಕೆ தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இம்மானுவேல் என்பதற்கு ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಕ್ಕೆ தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ ಎಂಬ ಅರ್ಥ. இதை ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பவும் சொல்லுகிறார். ಇದರಲ್ಲಿ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இவர் எப்படிப்பட்டவர்? ಈತನು ಯಾವ ರೀತಿಯಾದವರು? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. ಯೆಶಾಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ ಗುರುತಿಸುತ್ತದೆ, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஹalleluya. 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 இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், ನಮಗೆ ಒಂದು ಕುಮಾರನ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், ನಮಗಾಗಿ ಒಂದು ಕೂಸು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ, அவர் அதிசயமானவர், ಆತನು ಆಶ್ಚರ್ಯವಾದವನು, ஆலோசனை கர்த்தர், ಆಲೋಚನೆ ಕರ್ತನು,
வல்லமுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾದ ನಿತ್ಯ ದೇವರು, ಪಿತಾ, ನಿತ್ಯದಾದ ತಂದೆ, சமாதான பிரபு. சமாதான பிரபு ಎಂಬುಕೊಳ್ಳುವುದು. ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿಯವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, இவர்தான் எனக்கு அடையாளமாய் பிறந்தார். ಇವರೇ ನನಗೆ ಗುರುತಾಗಿ ಹುಟ್ಟಿರೋದು. இந்த அடையாளம் ಏನ್ ಗುರುತು? என் வாழ்க்கையில மாறவே மாறாது. ಅದು ಮಾರೋದೇ ಮಾರೋದಿಲ್ಲ. ஹalleluya. 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 அவர் இந்த பூமியில எப்படி பிறந்தார்? ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದರು? ஆமென். ಆಮೆನ್. அதுதான் இப்போ ஒரு நுண்ணிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ಅದನ್ನೇ ನೀವೆಲ್ಲ ಗಮನವಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இவர் யார்? ಈತನು ಯಾರು? அதிசயமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದವರು. இவர் யார்? ಈತನು ಯಾರು? ஆலோசனை கர்த்தர். ಆಲೋಚನೆ ಕರ್ತನು. இவர் யார்? ಈತನು ಯಾರು? வல்லமுள்ள தேவன். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. இவர் யார்? ಈತನು ಯಾರು? நித்திய பிதா. ನಿತ್ಯ ತಂದೆ. இவர் யார்? ಈತನು ಯಾರು? சமாதானத்தின் தேவன். ಸಮಾಧಾನದ ದೇವರು. இவர் எப்படி இந்த பூமியில பிறக்க வேண்டும்? ಈತನು ಹೇಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು? தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சு. ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದಾಯ್ತು. நமக்காக ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லியாச்சு. ಪ್ರವಾದನೆ ಹೊರಟಿ ಬಂದಿತ್ತು, ನಮಗಾಗಿ ಒಂದು ಕೂಸು ಹುಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. அவருக்கு இம்மானுவேல்னு பேரிடுங்கன்னு சொல்லியாச்சு. ಆತನಿಗೆ ಮೋಲೆ ಮೇಲೆ ಅಂತ ಹೆಸರನ್ನು ಇಡಿ. அவருக்கு இயேசுன்னு பேரிடுங்கன்னு சொல்லியாச்சு. ಆತನಿಗೆ ಯೇಸು ಅಂತ ಹೆಸರಿಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿದಾಯ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஆனா எப்படி பிறக்கணும்? ಆದ್ರೆ ಹೇಗೆ ಹುಟ್ಟಬೇಕು? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இப்ப அப்படியே ஒரு பூமிக்கு வந்தார்னா ಆತನ ಹಾಗೆ ಭೂಮಿಗೆ ಬಂದರೆ மனுஷன் எப்படி நம்புவான்? ಮನುಷ್ಯನು ಹೇಗೆ ನಂಬುತ್ತಾನೆ? எந்த விதத்தில் நம்புவான்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಂಬುತ್ತಾನೆ? எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வான்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? அப்ப மனுஷனுக்கும் கடவுளுக்குள்ள வழிமுறை உறவு எப்படி இருக்கும்? ಮನುಷ್ಯರಿಗೂ ದೇವರಿಗಿರುವ ಸಂಬಂಧವು ಹೇಗಿರುತ್ತದೆ? கடவுள் எப்படி இருப்பார்? ದೇವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? கர்த்தர் எப்படி இருப்பார்? ಕರ್ತನು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? ஆண்டவர் எப்படி இருப்பார்? ದೇವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? இது பிதா அதை ஆலோசித்தார். ತಂದೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದರು. அதற்கு பூமியை உற்று பார்க்கிறார். ಅದಕ್ಕೆ ಲೋಕವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ பூமி ನೋಡಿದರು. சீர்கெட்டு கிடக்கிறது. ಭೂಮಿ ಕೆಟ್ಟೋಗಿದೆ. பாவம் பெருகிக் ಪಾಪ கொண்டிருக்கிறது. ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. பலிகள் அதிகமாக செலுத்துகிறார்கள். ಬಲಿಗಳು ಎಲ್ಲ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனுஷனுக்கு மனுஷன் பாவம் செய்யறான். ಮನುಷ್ಯನಿಗೆ ಮನುಷ್ಯ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மனுஷிக்கு மனுஷி பாவம் செய்யறான். ಹೆಂಗಸರಿಗೆ ಹೆಂಗಸರು ಪಾಪ ಹೆಚ್ಚಾಯಿತು. எத்தனையோ விதமான கட்டளையை கர்த்தர் கொடுத்து பார்த்துட்டார். ಎಷ್ಟೋ ರೀತಿಯಾದ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನೋಡಿದರು. அங்க என்ன பண்றாரு? ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? லோத்துடைய குடும்பத்தை வச்சு ಲೋತನ ಕುಟುಂಬವನ್ನು ಇಟ್ಟು அந்த பட்டணத்துக்கு ஒரு பயத்தை உருவாக்குறார். ಆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಂದು ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. அந்த பட்டணம் பயப்படுற மாதிரி இல்ல. ಆ ಪಟ್ಟಣ ಭಯಪಡುವ ಹಾಗಿಲ್ಲ. அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டது. ಆ ಪಟ್ಟಣವು ಸುಟ್ಟಾಕಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. அதன் பிறகு மனம் திரும்பினாங்களா? ಆ ನಂತರ ಕೂಡ ಮನೆ ತಿರುಗಿದ್ರ? ஜனங்க மனம் திரும்பினாங்களா? ಹೇಳಿರಿ, ಮನೆ ತಿರುಗಿದ್ರ? அப்ப என்ன பண்றார்? ಆಗ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? மோசே என்ற ஒரு மனை எழுப்பி ಮೋಸೆ ಎಂಬ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಎಬ್ಬಿಸಿ எகிப்துக்குள்ள அவரை அனுப்பಿ ಎಗಿಪ್ತ ಒಳಗಡೆ அங்க ಕಳಿಸಿ இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து ಅಲ್ಲಿರುವ ಇಸ್ರಾಯೇಲ ಮಕ್ಕಳನ್ನು ಹೊರಗಡೆ ತಂದು செங்கட ரெண்டாக பிளந்து ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அக்கறைப்படுத்தி ಅವ್ರನ್ನ ಅಕ್ಕರೆಗೆ ದಾಟಿಸಿ வானத்துக்கு மேல இருந்து ಆಕಾಶದ ಮೇಲಿಂದ மன்னாவை கொடுத்து ಅವರಿಗೆ ಮನ್ನಾವನ್ನು ಕೊಟ್ಟು அவங்களை வழி நடத்துறார். ಅವರನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆனா மனம் திரும்பினாங்களா? ಆದ್ರೂ ಮನೆ ತಿರುಗಿದ್ರ? ஆமென். ಆಮೆನ್. இல்ல. ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இன்னும் பாவம் பெருகிறது. ಇನ್ನೂ ಪಾಪ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಲೇ என்ன ಇದೆ. செய்கிறார்கள்? ಏನು ಮಾಡಿದರು? பெண்களுக்குரிய கழுத்துல காதுல மூக்குல வாயில இருக்கிற நகைகள்லாம் கழட்டி ಹೆಂಗಸರ ಕತ್ತಲ್ಲಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಮೂಗಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದನ್ನೆಲ್ಲ ಕಿತ್ತು ஒரு கண்டுக்குட்டியை பண்ணி ಒಂದು ಕರುವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அங்க இதுதான் தெய்வம் என்று வணங்குறார்கள். ಇದೇ ದೇವರಂತ ಕೈ இப்படி ಮುಗಿದು ஒன்றுக்கு பின் ஒன்றாக ಒಂದರಿಂದ ಒಂದಾಗಿ இவங்க நடத்தி கொண்டு வருகிற காரியங்கள் ಇವರು ನಡೆಸುತ್ತಾ ಬರುವ ಕಾರ್ಯಗಳು மிகவும் மோசமாய் இருக்கிறது. ಮೋಸವಾಗಿದೆ. எலியாவை எழுப்பினார். ಎಲಿಯನನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರು. 3 வருஷம் 6 மாசம் மழையை நிறுத்தினார். 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಮಳೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். யோனாவை எழுப்பினார். ಯೋನನನ್ನು இந்த ಎಬ್ಬಿಸಿದರು. பட்டணமே அழிஞ்சு போகும். ಈ ಪಟ್ಟಣ ஒரு ನಾಶವಾಗುತ್ತದೆ. பயத்தை உருவாக்கினார். ಒಂದು ಭಯವನ್ನು ಉಂಟು அந்த ಮಾಡಿದರು. ஜனங்க மனம் திரும்பினாங்க. ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರೋ ஆனா திரும்பவும் ஆமென் சீர்கெட்ட வழியில் நடக்க ಮತ್ತೆ ஆரம்பித்தார். ಅವರು ಸೀರ್ಕೆಟ್ಟು ಹೋದರು. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் பார்த்த கர்த்தர் ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ ದೇವರು தீர்க்க தரிசனமான வெளிப்பாடுகளை கொடுத்து ಪ್ರವಾದನೆಯಾದ ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟರು. ஆமென். இப்ப புதிய காலத்தை உருவாக்க நினைக்கிறார். ಇವಾಗ ಹೊಸ ಕಾಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ அப்போது என்ன நடந்தது? ಆಗ ಏನ್ ನಡೆಯಿತು? பூமியை உற்று பார்க்கிறார். ಭೂಮಿಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ உத்தமர்கள் இருக்கிறார்களா? ಯಾರಾದ್ರೂ ಉನ್ನತರು ಒಬ್ಬರು ಇದ್ದಾರಾ? நீதிமான்கள் இருக்கிறார்களா? ನೀತಿವಂತರು ಒಬ್ಬರು ಇದ್ದಾರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அப்போது பார்க்கின்ற வேளையில ಆ ರೀತಿ ಅವರು ನೋಡುವಂತ ஒரு ಸಮಯದಲ್ಲಿ மனுஷன் தெரிகிறான். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕಾಣಿಸುತ್ತಾನೆ. ಯಾರ್? அவர்தான் யோசேப்பு. ಆದ್ರೆ ಆತನೇ ಯೋಸೇಫನು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க.
ஹalleluya. ஹalleluya. இந்த மனுஷனை பார்த்தாச்சு, ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದಾಯ್ತು. ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரு ஜோடி தேவையே. ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಬ್ಬ ಜೋಡು யாரை பார்ப்பது? ಯಾರನ್ನು அவர் ಹುಡುಕೋಣ? உற்று பார்க்கிறார். ದೃಷ್ಟಿಸಿ ஒரு ನೋಡಿದರು. பெண்மணி தெரிகிறார். ಒಂದು ಹೆಂಗಸು ಕಾಣಿಸಿದರು. அவங்க தான் மரியாள். ಅವರೇ ಮರಿಯಾಳು. இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ಈ ಇಬ್ರು ಹೇಗಿದ್ದಾರೆ? வாலிபமாய் இருக்கிறார்கள். ಅವರು ಯೌವನಸ್ಥರಾಗಿದ್ದರು. இவர்களுக்கு திருமணமாகவில்லை. ಇವರಿಗೆ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆதியிலே ஆண்டவர் என்ன செய்தார்? ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? தன் சாயல்ல மனிதனை உருவாக்கினார். ತನ್ನ ರೂಪಾಂತರದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ தன் ಮಾಡಿದರು. சாயல்ல உருவாக்கி ತನ್ನ ರೂಪ ಹಾಗೆ ಮಾರ್ಪಟ್ಟು தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவருக்கு கொடுத்தார். ತನ್ನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. அந்த மனிதன் தனிமையா இருக்க கூடாது. ಆ ವ್ಯಕ್ತಿ ಒಂಟಿಯಾಗಿರಬಾರದು. அந்த மனுஷனுக்கு இன்னொரு துணை இருக்கணும். ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಇನ್ನೊಂದು ಜೊತೆ ಇರಬೇಕು. அது ஆணாக இருக்க கூடாது. ಗಂಡಸಾಗಿರಬಾರದು. அது பெண்ணாக இருக்கணும். ಅದು ಹೆಂಗಸಾಗಿರಬೇಕು. ஆண் ஆணாக இனத்தை உருவாக்க முடியாது. ಆನಾಗಿ ಕುಲವನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஆகவே ಆದ್ದರಿಂದ ஒரு பெண்ணை உருவாக்கணும். ಒಂದು ಹೆಂಗಸನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. ஹalleluya. ஆமென். சில உறுப்புகளை மாற்றி ಕೆಲವೊಂದು ಅಂಗಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ அங்கே பெண் என்ற ஸ்தானத்தை கொண்டு வருகிறார். ಅಲ್ಲಿ ಹೆಂಗಸು ಎಂಬ ಸ್ಥಾನವನ್ನು ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை உருவாக்குறார். ಗಂಡಿಗೂ ಹೆಂಗಸಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಉಂಟಾಯಿತು. எப்படி உருவாகிறது? ಹೇಗೆ ಉಂಟಾಯಿತು? ஆணுக்கு ஆணுடைய கண்களை மயக்கத்துக்கு கொண்டு போய் ಗಂಡಸನ ಕಣ್ಣಿಗೆ ಮಯಕವನ್ನು சரீரத்துக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து ಪ್ರಜ್ಞೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அந்த சரீரத்திலிருந்து ஒரு எலும்பெடுக்கிறார். ಆ ಶರೀರದ ಒಂದು ಎಮ್ಕೆಯನ್ನು நல்லா ತೆಗೆದು கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ அப்ப ಗಮನಿಸಿರಿ. முத குழந்தை பிறந்தது யாரு? ಹಾಗಾದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಮಗು ಹುಟ್ಟಿದೆ யாரு? சொல்லுங்க யாரு? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆதாம் தான். ಮೊದಲನೇ ಮಗು ಯಾರು? ஆமென். ಆದಾಮೇ. யாரு? ஆதாம். ಆದಾಮ್. ஏன்னா ஆதாமுடைய எலும்புல இருந்தா இங்க யார் வர்றாங்க இப்போ? ಯಾಕಂದ್ರೆ ಆದಾಮ್ನ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಇವಾಗ ಯಾರು ಬಂದಿರೋದು? ஆமென். இது கர்த்தர் நடப்பிக்கிறார். ಇದು ದೇವರೇ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அங்க எடுத்து ಅಲ್ಲಿ ಎತ್ತು இப்ப நான் உருவாக்கின பிரகாரம் உருவாகாம ನಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೃಷ್ಟಿ நீங்க ಮಾಡಿ இணைந்து ನೀವು ಸೇರಿ சந்ததி கொண்டு வரணும்னு ஒரு திட்டத்தை வைத்தார். ನೀವು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಇಟ್ಟರು. சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று. ಸಂತಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕೆಂಬುದು ತೀರ್ಮಾನ ಇಟ್ಟರು. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இப்ப யாருடைய சாயல்ல? ಇವಾಗ ಯಾರ ರೂಪದಲ್ಲಿ? யாருடைய சாயல்ல ஆதாம் உருவாக்குறா? ಯಾವ ರೂಪ ರೀತಿಯಲ್ಲಿ அவருடைய சாயல்ல தான் உருவாக்குறா. ದೇವರ ರೂಪದಲ್ಲೇ. அப்படிப்பட்ட பிதா ಆ ರೀತಿಯಾದ ತಂದೆ இப்ப அவர் எப்படி இந்த பூமியில பிறக்கணும்? ಇವಾಗ ಹೇಗೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ தேவன் மனுஷ சாயலாக கனமாக உருவாக்க வேண்டுமென்றால் ಮನುಷ್ಯ ರೂಪಾಂತರದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಘನವಾಗಿ ಹುಟ್ಟಬೇಕಾದ್ರೆ அதுக்கு ஒரு மனுஷி தேவையாயிருக்கு. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಮನುಷ್ಯ ಬೇಕಾಗಿತ್ತು. அது பாவம் அல்ல. ಅದು ಪಾಪವಿಲ್ಲ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆதியில ஆதாம உருவாக்கும் போது பாவம் இல்ல. ಆದಿಯಲ್ಲಿ ಆದಾಮನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ಪಾಪವಲ್ಲ. ஆதாமுக்கு ஒரு இணையை உருவாக்குற ஏவாளும் பாவம் அல்ல. ಆದಾಮಿಗೆ ಒಂದು ಜೊತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಪಾಪವಿಲ್ಲ. பாவம் இல்லாமல் ஆதாமை உருவாக்கினார். ಪಾಪವಿಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆದಾಮನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. பாவம் இல்லாமல் ஆதாமின் எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ಪಾಪವಿಲ್ಲದಿರಗೆ ಆದಾಮನ ಮೂಳೆಯಿಂದ ಏವಾಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. நல்லா புரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ இதை ಗಮನಿಸಿ. யாரு பிதா நடப்பிக்கிறார்? ಇವುಗಳೆಲ್ಲ ತಂದೆ ನಡೆಪಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் நடப்பிக்கிறார். ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. பாவம் இல்லாத மனுஷன், ಪಾಪ ಇಲ್ಲದರ ವ್ಯಕ್ತಿ, பாவம் இல்லாத மனுஷி. ಪಾಪವಿಲ್ಲದರ இப்ப ಮನುಷ್ಯ. பிதா என்ன பண்றாரு? ಇವಾಗ ತಂದೆ அவர் பாவம் இல்லாதவராய் இருந்ததுனால ಪಾಪ ಇಲ್ಲದವರಾಗಿ ಇದ್ದಿರೋದ್ರಿಂದ பாவம் இல்லாத ஒரு குமாரன் பிறக்கணும். ಇಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲದರ ಮಗನ அப்ப ಹುಟ್ಟಬೇಕು. பாவம் இல்லாத மனுஷி வேணும். ಪಾಪವಿಲ್ಲದರ ಮನುಷ್ಯ ಬೇಕು. தீர்க்கதரிசி நிறைவேறணும். ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರಬೇಕು. சத்தியம் நிறைவேறணும். ಸತ್ಯವು ನೆರವೇರಬೇಕು. அப்ப பாவத்தினால பிறக்க கூடாது. ಅವರು ಪಾಪದಿಂದ ಹುಟ್ಟಬಾರದು. இங்க எப்படி பிதா ஆதாம் ஏவாள் அங்கே அமே பாவம் இல்லாம காணப்பட்டார்களோ ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಆದಾಮ್ ಏವಲ ಪಾಪ ಇಲ್ಲದರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು, அதே போல பிதா குமாரன், ಅದೇ ರೀತಿ ತಂದೆ ಕುಮಾರನು. இங்கே மரியாள் யோசேப், ಇಲ್ಲಿ ಮರಿಯಾಳು ಯೋಸೇಫು பாவம் இல்லாம ಪಾಪವಿಲ್ಲದವರಾಗಿ இயேசுவை பிறக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಎತ್ತಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு ஒரு தீர்க்கதரிசனத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ಎಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆமென். ஆதாம் ஏவாள் பாவம் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து பிறந்தது போல ಆದಾಮ ಏವಾಳು ಪಾಪವಿಲ್ಲದವರಾಗಿ
ದೇವರ ಬಳಿ ಹುಟ್ಟಿರೋದ್ರಿಂದ கர்த்தராகிய தேவன் ಕರ್ತನಾದ ದೇವರು பாவமில்லாத யோசேப் மரியாள் இடத்துல குமாரனை பிறக்க வைக்கிறார். ಪಾಪ ಇಲ್ಲದವರಾಗಿ ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಮರಿಯಾಳ ಬಳಿಯಿಂದ ಕುಮಾರನು ಎತ್ತಬೇಕಂತ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. குமாரனாகிய இயேசுவை பிறக்க வைக்கிறார். ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ஹalleluya ஹalleluya. இப்ப அவர் பார்க்கிறார், பிதா பார்க்கிறார். ಇಲ್ಲಿ ತಂದೆ ನೋಡುತ್ತಾರೆ. அங்க பார்த்த உடனே டங்குன்னு யார் தெரியுறா? இப்ப ಟನ್ ಅಂತ ಯಾರು ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ? யோசேப் தெரியுறா. ಯೋಸೇಫ್ இந்த ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. பக்கம் யார் தெரியுறா? ಈ ಕಡೆ ಯಾರು ಕಾಣಿಸಿಕೊಂಡರು? மரியாள் தெரியுறா. ಮರಿಯಾಳು ஓ ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. இதுதான் சரியான சந்ததி, ಓ ಇದೇ ಸರಿಯಾದ இவங்க ಸಂತಾನ, தான் சரியானவங்க. ಇವರೇ ಸರಿಯಾದವರು. ஆமென். ಆಮೆನ್. உடனே என்ன பண்றா தெரியுமா? ತಕ್ಷಣ ಏನ್ ஒரு ಮಾಡ್ತಾರೆ? சீக்ரெட் வேல் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ರಹಸ್ಯ ನಡೀತದೆ. இப்ப யோசேப்புடைய சந்ததிக்கும் ಈ ಯೋಸೇಫನ ಸಂತಾನಕ್ಕೂ மரியாளுடைய சந்ததிக்கும் ಮರಿಯಾಳ ಸಂತಾನಕ್ಕೂ இப்ப இது கனெக்ஷன் பண்றதுக்கு ஒருத்தர் ஏற்படுத்துறா. ಅದನ್ನು ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. யோசேப்புக்கு ಯೋಸೇಫನಿಗೆ மரியாளை பெண்ணு கேட்கும்படி, ಮರಿಯಾಳನ್ನು ಹೆಣ್ಣು ಕೇಳುವಂತೆ இந்த மரியாளுக்கு ಈ ಮರಿಯಾಳಿಗೆ ஒரு கணவன் யோசேப்பு வரும்படி ಒಂದು ಗಂಡನಾದ ಯೋಸೇಫು ஒரு ಬರಬೇಕು. திட்டம் அங்க உருவாகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ನೆರವೇರುತ್ತದೆ. ஹalleluya. இன்னைக்கு சமுதாயத்துல எல்லா சமுதாயத்திலும் இது நடக்கிறது. ಇವತ್ತು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇದೇ ರೀತಿ அது ನಡೀತಾ ಇದೆ. கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் எந்த ஒரு வழிமுறையா இருந்தாலும் சரி, ಅದು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ಲಿ, ಹಿಂದೂ ಆಗಿರ್ಲಿ, ಮುಸಲ್ಮಾನರಾಗ್ಲಿ, ಯಾವ ಮಾರ್ಗದವರಾಗಿದ್ರೂ ಸರಿ, அதை பெற்றோர்கள் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணி, ಎತ್ತಿದವರು ಈ ರೀತಿಯಾದ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿ, ஒரு பையன் அந்த வயசு வந்து விட்டா ಒಬ್ಬ ಹುಡುಗನಿಗೆ ಒಂದು ವಯಸ್ಸು ಬಂದು ಬಿಟ್ಟರೆ அவன் தனிமையா இருக்க கூடாது, ಅವನು ಒಂಟಿಯಾಗಿರಬಾರದು, அவனுக்கு ஒரு இணைப்பை கொடுக்கணும், ಅವನಿಗೆ ಒಂದು ಜೊತೆ அவன் வாழ்க்கை பெருகணும்னு நினைக்கிறாங்க. ಅವರ ಜೀವನ ಹೆಚ್ಚಾಗಬೇಕಂತ ಹೇಳಿ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஒரு பெண் தனிமையா இருக்க கூடாது, ಒಂದು ಹೆಂಗಸು ಒಂಟಿಯಾಗಿರಬಾರದು, அவளுக்கு ஒரு இணைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ಅವರಿಗೆ ಒಂದು ಜೊತೆಯನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இதுதான் அங்க ஆதியில உருவானது. ಇದೆಲ್ಲ ಆದಿಯಲ್ಲಿ ಉಂಟಾಗಿದ್ದು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்ப பேச்சுவார்த்தை நடக்கிறது. ಇಲ್ಲಿ ಮಾತುಕತೆ ನಡೀತಾ ಇದೆ. யோசேப்பை பார்க்கிறார்கள். ಯೋಸೇಫನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. மரியாளுக்கு தகுந்த ஒரு கணவனாய் இருப்பார். ಮರಿಯಾಳಿಗೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಗಂಡನಾಗಿದ್ದಾರೆ. அப்ப மரியாளை பார்க்கிறாங்க. ಮರಿಯಾಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. மரியாள் யோசேப்புக்கு தகுந்த ஒரு மனைவியாய் இருப்பாள். ಮರಿಯಾಳು ಯೋಸೇಫನಿಗೆ ತಕ್ಕಂತ ಹೆಂಡತಿಯಾಗಿರ್ತಾರೆ. வெறும் பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. ಮಾತುಕತೆ ಮುಗ್ದಿದೆ. இவருக்கு இன்னார்னு பேசியாச்சு. ಇವರಿಗೆ ಇಂಥವ್ರು ಅಂತ ಮಾತಾಯಿತು. இங்க இப்ப நம்ம உலகத்துல சமுதாயத்துல என்ன பண்றோம்? ಇವಾಗ ನಾವು ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನ್ ஒரு ಮಾಡ್ತೀವಿ? பொண்ணை பார்த்த பிறகு, பையனை பார்த்த பிறகு, ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ, ಒಂದು ಗಂಡನ್ನು ನೋಡಿದ ஓகே அப்படின்னு வந்தாச்சுன்னா ಓಕೆ ಅಂತ ಆಗಿದ அப்ப ಕೂಡಲೇ நிச்சயதாரம் பண்றாங்க, ಅವರಿಗೆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥ ಮಾಡುತ್ತೀವಿ. நிச்சயம் பண்றாங்க. ಅವರಿಗೆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. 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 இன்னாருடைய பெண்ணு, ಇಂಥವರ ಹೆಣ್ಣು, இன்னாருடைய பையனுக்கு ಇಂಥವರ நாங்க ಮಗಳಿಗೆ சம்மதிக்கிறோம். ನಾವು ಸಮಾಧಾನ, அதுக்கு ஒரு டேட், அதுக்கு ஒரு நாள், அதுக்கு ஒரு சமயத்தை பார்த்துக்கிறோம். ಅವರಿಗೆ ಒಂದು ಸಮಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya. 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 அதன் பிரகாரம் திருமணம் நடக்கிறது. ಅದರ ಪ್ರಕಾರ ಮದುವೆ இங்க ಆಗುತ್ತದೆ. அதே போலதான் ಇಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தீர்மானம் ಈ பண்ணப்பட்டிருக்கிறது. ಯೋಸೇಫಿಗೂ ಮರಿಯಾಳಿಗೂ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. 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 ಆಮೆನ್. இப்பதான் ಈವಾಗಲೇ இங்க ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ರಹಸ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக 700 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சொல்லப்பட்ட வார்த்தை ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಮಾತು இப்ப இங்க நிறைவேற போகிறது. ಇಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ಲೂಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அங்கே ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತು கம்பீரமா வருது. படிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் அவளை நோக்கி, ದೇವದೂತರು ಅವರನ್ನು ನೋಡಿ, பயப்படாதிருங்கள், ಹೆದರಬೇಡಿರಿ, இதோ எல்லா ஜனத்துக்கும் ಇಗೋ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೆ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். ஹalleluya. 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 தேவதூதர் அவர்களை நோக்கி, ಅವರನ್ನು ನೋಡಿ, இதோ ಇಗೋ எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ತುಂಬಾ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ நற்செய்தி, ಒಂದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ. ஹalleluya. ஹalleluya. இப்ப பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, யோசேப்பு ಮರಿಯಾಳು நிச்சயிக்கப்படுகிறது. ಇಲ್ಲಿ ನಿಶ್ಚಯಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. கணவன் மனைவி
என்று பேர் சொல்லப்படுகிறது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಂತ ಹೆಸರು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னும் திருமணமாகவில்லை, ಇನ್ನು ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ, அவர்கள் ஒரே சரீரமாகவில்லை, ಅವರು ಒಂದೇ ಶರೀರ ಆಗಲಿಲ್ಲ, நிச்சயப்படுகிறது. ನಿಶ್ಚಯ இந்த ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. தேவதூதன் ಈ ದೇವದೂತನು ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு, ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ನಿಮಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ, சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ಅದು ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟಾಡುವ ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நற்செய்தி, சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு வந்துவிட்டது. ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಇವತ್ತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿದೆ. பாவத்தை மன்னிக்கிறவர் பிறக்க போகிறார். ಪಾಪವನ್ನು ಮನ್ನಿಸುವವರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் பிறக்க போகிறார். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು ಹುಟ್ಟಲಿದ್ದಾರೆ. சாபங்களை விடுவிக்கிறவர் பிறக்க போகிறார். ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸುವವರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அவர் மெய்யான தேவனாய் பிறக்க ಆತನು போகிறார். ನಿಜವಾದ ದೇವರಾಗಿ ಹುಟ್ಟಲಿದ್ದಾರೆ. அவர் பாவம் இல்லாமல் பிறக்க போகிறார். ಆತನು ಪಾಪ ಇಲ್ಲದವರಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. இதோ ஒரு அடையாளம், ಇಗೋ ಒಂದು ಗುರುತು, இதோ ஒரு சந்தோஷம். ಇಗೋ ಒಂದು ಸಂತೋಷವು. ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தைக்கு பின்னால ಈ ಮಾತಿಗೆ ಹಿಂದೆ நடக்கிற சம்பவம். ಇದು ನಡೆಯುವಂತ ಘಟನೆ. ஆமென். ಆಮೆನ್. திடீர்னு பார்த்தா ದಿಢೀರಂತ ನೋಡುವಾಗ மரியாள் இருக்கும் இடத்துல ಮರಿಯಾಳಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ தூதன் தோன்றுகிறார். ಅಲ್ಲಿ ದೂತನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். லூக் சாப்டர் 1 ಒಂದನೇ ಅಧ್ಯಾಯ 28வது வசனத்தை படிங்க. 28ನೇ ವಾಕ್ಯ. அவள் இருந்த வீட்டில் ஆ தேவதூதன் பிரவேசித்து பிரவேசித்து கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆ. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆ அவளோ ஆ. அவனை கண்டு கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று. நல்லா கவனிங்க. முதல் காரியம், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಮೊದಲ ಕಾರ್ಯ இப்போ லூக்காவுல 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் இப்படி சொல்லுது. ಲೂಕನ ಬರೆದ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. வசனங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கம் இப்படி மாறி மாறி இருக்கும். ವಾಕ್ಯಗಳು ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ ಮಾರಿ ಮಾರಿ ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆனா நீங்க தான் ஞானமா கண்டுபிடிச்சுக்கணும். ಆದ್ರೆ ನೀವೇ ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. தீர்க்கதரிசன வெளிப்பாடு அங்க வந்துருச்சு. ಇಲ್ಲಿ ಪ್ರವಾದನ ಮಾತು இது ಪ್ರಕಟ. எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துருச்சு. ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಸಂತೋಷ ಅಂತ ಮಾತು அடுத்த அடி உடனடியாக ಅದರಲ್ಲಿ ನಂತರ ಮೊದಲನೇದಾಗಿ தூதன் அங்க வருகிறார். ದೂತನಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. வந்தவன் என்ன சொல்றாரு? ದೂತನು ಬಂದವರು மரியாளின் வீட்டுல தோன்றி ಮರಿಯಾಳ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರು ಕಾಣಿಸಿ மரியாளை பார்த்து சொல்றாரு. ಮರಿಯಾಳನ್ನು ನೋಡಿ என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே ದೇವರ ದಯ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ, ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ನೀನು ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. பக்கத்துல இருக்கிற அம்மாமார்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ತಾಯಂದ್ರು ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳಿರಿ, நீ நானும் கிருபை பெற்றவள். ನೀನು ನಾನು ಕೃಪೆ ಪಡೆದವರು, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಹೆಂಗಸರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மரியாளுக்கு சொன்ன வார்த்தை ಮರಿಯಾಳಿಗೆ ಹೇಳಿದ ನುಡಿದಂತ ಮಾತು யோசேப்புக்கு அப்படி சொல்லல. ಯೋಸೇಫನಿಗೆ ಹಾಗೆ ಹೇಳಿಲ್ಲ. மரியாளுக்கு சொன்ன வார்த்தை கொஞ்சம் வித்தியாசம். ಮರಿಯಾಳಿಗೆ ನುಡಿದಂತ ಮಾತು யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை வித்தியாசம். ಯೋಸೇಫನಿಗೆ ಹೇಳಿದ ஆனா ಮಾತು இங்க என்ன ವ್ಯತ್ಯಾಸ. சொல்றாரு பாருங்க, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கிருபை பெற்றவளே வாழ்க, ದೇವರ ದಯ ಹೊಂದಿದವಳೇ ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ. தூதனால வாழ்த்து பெறுகிறாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ದಯದಿಂದ ಶುಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. இரண்டாவது தூதனால என்ன சொல்றாரு? ಎರಡನೇದಾಗಿ ತೂತನಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತೆ? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. மூன்றாவது என்ன சொல்றாரு? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. ஆமென். ಆಮೆನ್. இந்த வார்த்தை கேட்டபோது ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ மரியாள் என்ன நினைக்கிறாங்க? ತಕ್ಷಣ ಏನ್ இது ತಿಳ್ಕೊಂತಾರೆ? எப்படிப்பட்ட வார்த்தை? ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದ ஒரு ಮಾತು? கலக்கம் உண்டாகிறது, ಅವರಿಗೆ ಒಂದು ಸಂಕಲ್ಪ ಉಂಟಾಗುತ್ತದೆ, பயம் உண்டாகிறது. ಯೋಚನೆ ಉಂಟಾಯಿತು. ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல ನೀವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை வந்தா ದಿಢೀರಂತ ಒಂದು ಮಾತಿಗೆ ಹೊರಟಿ நீங்க ಬಂದರೆ என்ன செய்வீங்க? ನೀವೇನ್ ಮಾಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? ನೋಡ್ರಿ, ಕೇಳ್ರಿ, ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஆமென். இந்த காலத்துல ಈ ಕಾಲದಲ್ಲಿ திருமணமாகி ಮದುವೆಯಾಗಿ குழந்தை உருவாகி ಮಗು ಉಂಟಾಗಿ 6 மாதம் கழிந்த பிறகு 6 ತಿಂಗಳ 7வது மாசம் 7ನೇ இல்ல ತಿಂಗಳು 9ஆம் மாசம் 9ನೇ ತಿಂಗಳು என்ன பண்றாங்க? ಏನ್ அந்த ಮಾಡ್ತಾರೆ? பெண்ணை வாழ்த்துறாங்க.
ಆ ಪೆಣ್ಣನ್ ಆ ಹೆಂಗಸನ್ನು ಆರೈಸುತ್ತಾರೆ. ಎಲ್ಲ நல்ல ஒரு விருந்து கொடுத்து வாழ்த்துறாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಔತಣವನ್ನು ಕೊಟ್ಟು ஆனா இங்க ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ கர்ப்பம் உருவாகிறதுக்கு முன்னாலே இப்ப என்ன ஆகுது? ಇಲ್ಲಿ ಗರ್ಭ ಉಂಟಾಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அப்பதான் உருவாக போகுது. ಅವಾಗಲೇ ಉಂಟಾಗುತ್ತಾ ಇದೆ. அன்னைக்கு தான் உருவாகி இருக்கலாம். ಅವಾಗಲೇ ಉಂಟಾಗಿರಬಹುದು. அங்க சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஹalleluya, ஹalleluya, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ನೀನು ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು, கிருபை பெற்றவளே வாழ்க. ದೇವರ ದಯೆ ಹೊಂದಿದವಳೇ. அடுத்து அந்த வசனம் அடுத்து என்ன சொல்றது? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே. இப்பதான் சொல்றாரு, ಈಗ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, பயப்படாதே, ಹೆದರಬೇಡ. ஏன்? ಯಾಕೆ? தூதன் சொன்ன வார்த்தைக்கு இந்த பெண்மணி பயந்து போனாள். ದೂತನು ನುಡಿದಂತ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಮರಿಯಾಳು ಹೆದರಿ ಬಿಟ್ಟಳು. அதனால இப்ப சொல்றாரு, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பயப்படாத, ನೀನು ಹೆದರಬೇಡ. அடுத்து நெக்ஸ்ட், நீ தேவனிடத்தில் கிருபை நீ பெற்றாய். தேவனிடத்துல என்ன பெற்றாய்? கிருபை பெற்றாய். திரும்ப வருது, நீ தேவனிடத்துல ನಿನಗೆ கிருபை ದೇವರ பெற்றாய். ದಯೆ ತೊರಗಿತು. இதோ நீ ஆ. கர்ப்பவதியாகி ஆமென். ஒரு குமாரனை பெறுவாய். இப்ப ಈಗ ನೀನು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹೆರಿವಿ. இப்ப கர்ப்பம் உண்டாயிருக்கா, உண்டாக போதா? ಇವಾಗ ಗರ್ಭ ಉಂಟಾಗುತ್ತದ, ಉಂಟಾಯ್ತಾ? சொல்லுங்க. என்ன சொல்றது வசனம்? ವಾಕ್ಯ ಏನ್ நீ ಹೇಳುತ್ತದೆ? ಗರ್ಭವதிಯಾಗಿ ஒரு குமாரனை பெறுவாய். ನೀನು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಒಂದು ಮಗನನ್ನು ಎತ್ತುವೆ. அப்ப என்ன சொல்றாங்க? ಹಾಗಾದ್ರೆ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ಅವರಿಗೆ ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಇಡುವೆ. ஆமென். எல்லா பெண்களுக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்குமா இல்லையா? ಎಲ್ಲ ಹೆಂಗಸರಿಗೂ ಒಂದು ಭಯ ಇರುತ್ತದಾ ಇಲ್ವಾ? திருமணம் ஆகாம கர்ப்பவதியா இருக்கிறாங்கன்னா ஒரு அதிர்ச்சி இருக்குமா இல்லையா? ಮದುವೆ ಆಗದಿರ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಇದ್ದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಭಯ ಇರುತ್ತದಾ ಇಲ್ವಾ? சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? ಇರುತ್ತದಾ ಇರಲ್ವಾ? இருந்திருக்கும். ಇದ್ದಿರುತ್ತದೆ. இங்க இப்பதான் பார்த்து பேசி முடிச்சிருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಇವಾಗಲೇ ನೋಡಿ ಮಾತುಕತೆ ಎಲ್ಲ ಮುಗಿದಿದೆ. இன்னும் சரியா இவங்க ரெண்டு பேரும் யோசிப்போம் மரியாளும் பேசல. ಇನ್ನೂ ಸರಿಯಾಗಿ ಯೋಸೇಫು ಮರಿಯಳು ಮಾತಾಡಿ ಕೂಡ ಕೊಳ್ಳಿಲ್ಲ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரொம்ப கவனமா இருக்கணும். ತುಂಬಾ ಜಾಗರೂಕರಾಗಿರಬೇಕು. இது விளையாட்டுமல்ல, ಇದು ಆಟ ಅಲ್ಲ. வாழ்க்கையை அழிக்கிற ஒரு காரியம். ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯ. மரியாளுக்கு செய்தி வருது இப்போ. ಮರಿಯಾಳಿಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ நீ ಬರುತ್ತೆ. கர்ப்பவதி ஆக போற, ನೀನು ಗರ್ಭಿಣಿ நீ ஒரு குமாரனை பெற போற, ನೀನು ಒಂದು ಮಗುವನ್ನು அவருக்கு இயேசுன்னு பேர் இட போற. ಅವರಿಗೆ ಯೇಸು ಅಂತ ಹೆಸರನ್ನು ಇಡುತ್ತೀಯ. அவர்தான் ಅವರೇ பாவத்தை மன்னிச்சு ரட்சிக்கிறவர். ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ರಕ್ಷಿಸುವಂತವರು. ஹalleluya, ஹalleluya. பெண் அதை கேட்டபோது ಆ ಹೆಂಗಸು ಅದನ್ನು இன்னும் ஒரு பயம், ஒரு கலக்கம் உண்டாயிற்று. ಇವರಿಗೆ ಒಂದು ಭಯವು ಸಂಕಲ್ಪ அடுத்து என்ன வருது பாருங்க. ಮತ್ತೆ ಏನ್ ಬರ್ತದೆ அதை ನೋಡಿ. படிச்சுக்கலாம். அவர் பெரியவராயிருப்பார். பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரனாய் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை, ஆமென், கர்த்தராகிய தேவன் பிதாவின் தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் என்றைக்கும் அரசாளுவார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் அரசாளுவார். ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே நான் புருஷனை அறியே. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இவ்வளவு விளக்கம் கொடுத்து கூட, ಇಷ್ಟೊಂದು ಪ್ರಕಟವಾಗಿ ಹೇಳಿ ಕೂಡ இந்த பெண்ணுக்கு ஒரு வேதனை வருகிறது. ಈ ಹೆಂಗಸಲ್ಲಿ ಒಂದು ವೇದನೆ ಉಂಟಾಯಿತು. நான் புருஷனையே அறியல, ಇನ್ನ ನನ್ನ ಗಂಡನನ್ನೇ நான் ಗೊತ್ತಿಲ್ಲ, திருமணமே பண்ணவில்லை, ಇನ್ನ ಮದುವೆನೂ இது ಆಗಿಲ್ಲ, எப்படி ஆகும்? ಇದು ಹೇಗಾಗುತ್ತದೆ? ஹalleluya. இப்பதான் தேவதூதன் சொல்றாரு, ಈಗ ದೇವದೂತ மரியாளே என்ன சொல்றார் பாருங்க. ಆತನ ಮಹಾಪುರುಷನಾಗಿಯೋ தேவதூதன் மரியாளை நோக்கி, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ದೇವರ ಮಗು ಎಂದಲ್ಪಡುವುದು. ஹalleluya. ஹalleluya. ஆதலால் ಆದ್ದರಿಂದ இந்த பரிசுத்தமுள்ள பிள்ளை பிறப்பதற்கு, ಈ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಮಗು ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ மரியாளே இப்போது இடம் கொடு, ನೀನು ಸ್ಥಳ ಕೊಡು. ஆமென், ஹalleluya, ஆமென். ஹalleluya. இருக்கிற எல்லா அம்மாமார்களும், ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಗಳು, இயேசு உங்களுக்குள் பிறப்பதற்கு இடம் கொடுங்க. ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ எல்லா ஐயாமார்களும்,
ಎಲ್ಲ ಏನು இயேசு உங்களுக்குள் பிறப்பதற்கு இடம் கொடுங்க. ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು எல்லா ಕೊಡಿ. வாலிப பிள்ளைகளும் ಎಲ್ಲ ಯೋನಸ್ಥ ಮಕ್ಕಳು இயேசு உங்களிடத்தில் பிறப்பதற்கு இடம் கொடுங்க. ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. உன்னை தேடி ரட்சகர் வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಕನು உன்னை ಬಂದಿದ್ದಾನೆ. தேடி ரட்சகர் வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಕನು உன்னை ಬಂದಿದ್ದಾನೆ. தேடி ரட்சகர் வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಕನು இப்போது ಬಂದಿದ್ದಾನೆ. இடம் கொடுப்பாயாக. ಇಗೋ ನೀನು ಸ್ಥಳ இப்போது ಕೊಡು. இடம் கொடுப்பாயாக. ಇವಾಗ ಸ್ಥಳ ಕೊಡು. இந்த வாலிபன் அங்கே உட்கார்ந்திருக்க அந்த வாலிபனை பார்த்து சொல்றார், ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಯೋನಸನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ இப்போது இடம் கொடு. ನೀನು ಇವಾಗ ಸ್ಥಳ இயேசு ಕೊಡು. உன்னில் பிறக்கட்டும். ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿ. இயேசு உன்னில் பிறப்பாரானால் ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ நீ ಹುಟ್ಟುವುದಾದರೆ சில கண்ட்ரிகளுக்கு போவன் கர்த்தர் சொல்றார். ನೀನ್ ಕೆಲವೊಂದು ದೇಶಗಳಿಗೆ நீ ಹೋಗ್ತೀಯ. சில கண்ட்ரிகளுக்கு போவ. ನೀನ್ ಕೆಲವೊಂದು ದೇಶ ஆவியானவர் சொல்றார், ದೇವರ ಆತ್ಮ 11 கண்ட்ரிகளுக்கு நீ போவன் சொல்றார். 11 ದೇಶಕ್ಕೆ நீ ನೀನು ಹೋಗುತ್ತೀಯ. இப்போது இடம் கொடுக்கணும். ಇವಾಗ ಸ್ಥಳ நீ ಕೊಡಬೇಕು. இப்போது இடம் கொடுக்கணும். ನೀನು ಇವಾಗ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. இயேசுவோடு பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். ಯೇಸು ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ இயேசுவோடு ಸ್ಥಳ. நடப்பதற்கு இடம் கொடுக்கணும். ಯೇಸು ಜೊತೆ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಸ್ಥಳ இயேசு ಕೊಡಬೇಕು. சொல்றதை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். ಯೇಸು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ என் அன்பு ಕೊಡಬೇಕು. மகனே, கர்த்தர் சொல்றாரு, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ, உன்னை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿ உன்னை ಮಾಡಿದ್ದಾರೆ. பெரிய ஜாதியாக மாற்ற போகிறார். ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ உன்னதமானவருடைய வார்த்தை இது. ಇದು ಉನ್ನತವಾದ ದೇವರ உன்னதமானவருடைய ಮಾತು. வார்த்தை இது. ಉನ್ನತವಾದ ದೇವರ உனக்கு இந்த ಮಾತು. தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. ನಿನಗೆ ಈ ಪ್ರವಾದನೆ இந்த ಬರುತ್ತದೆ. வார்த்தை உன்னை தொடுகிறது. ಈ ಮಾತು ನಿನ್ನನ್ನು நீ ಮುಟ್ಟುತ್ತದೆ. கர்த்தரின் பாதத்துல ನೀನ್ ದೇವರ மணிக்கணக்காய் ಗಂಟೆ வேதத்தை தியானிப்பதும் ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ஜெபிப்பதும் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்குன்னு சொல்றார். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದೆ. முழு வேத நீ அறிந்து கொள்வாயானால் ಪೂರ್ತಿ ಗ್ರಂಥ ತಿಳಿಯುವುದಾದರೆ கர்த்தர் இந்த பூமியில பல இடங்களை உன்னை கொண்டு போவார். ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಹಲವಾರು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿನ್ನ இங்க ஒரு சிலரை கர்த்தர் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ ಕೆಲವೊಬ್ಬರನ್ನ இங்க ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ಕೆಲವೊಬ್ಬರು ನೋಡಿ நீங்கள் இடம் கொடுங்கள். ನೀವು ಸ್ಥಳವನ್ನು இயேசு ಕೊಡಿ. பிறப்பதற்கு இடம் கொடுங்கள். ಯೇಸು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ இயேசு ಸ್ಥಳ உங்க ಕೊಡಿ. இருதயத்துல இருக்கணும். ಯೇಸು ನಿಮ್ಮ உங்க ಹೃದಯದಲ್ಲಿ இருதயத்துல இயேசு இருந்தால், ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ. இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருந்தால், ಯೇಸು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರೆ உங்களை இயேசு பல இடங்களில கொண்டு போய் நிறுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ದೇವರು ಹಲವಾರು ಸ್ಥಳಕ್ಕೆ திக்க தரிசனத்தை அற்பமா எண்ணாத. ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕೇವಲವಾಗಿ திக்க ಅನ್ನಬೇಡ. தரிசனத்தை அற்பமா எண்ணாத. ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಅನ್ನಬೇಡ. ஆபிரகாம் 75 வயதுல கர்த்தர் சொல்றாரு, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 75 ವಯಸ್ಸಲ್ಲಿ நான் ஒரு குமாரனை தருவேன் சொன்னாரு. ನಾನು ಒಂದು ಕುಮಾರನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. 25 ஆண்டுகளுக்கு பின் அதை கொடுத்தார். 25 ವರ್ಷಗಳ ನಂತರ ಅದು ஆண்டுகள் ಬಂದಿತು. கடந்து போகலாம், ವರ್ಷಗಳು ಹೋಯಿತು. நாட்கள் கடந்து போகலாம், ದಿನಗಳು ಹೊಂಟೋಯ್ತು. வாரங்கள் கடந்து போகலாம், ವಾರಗಳು ಹೋಯಿತು. மாதங்கள் கடந்து போகலாம். ತಿಂಗಳು ಹೋಯಿತು. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகாது. ಆದರೆ ದೇವರು ಮಾತ್ರ உனக்கு ಮಾಡುವುದಿಲ್ಲ. எந்த தீர்க்கதரிசி வருகிறதோ ನಿಮಗೆ ಯಾವ ಪ್ರವಾದನೆ அதை ಬರುತ್ತದೋ நாட்கள் கடந்தாலும் அதை நிறைவேற்றுவார். ಅದು ದಿನಗಳು ಹೋದರೂ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. அதுக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். ಅದಕ್ಕೆ ನೀನು நீ ಚಿತ್ತದವಾಗಬೇಕು. ஆண்டவருக்கு உன்னை கொடுக்கணும். ನೀನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಬೇಕು. அப்படி கொடுத்தா தான் அவன் நிறைவேற்றுவார். ಹಾಗೆ ಕೊಟ್ಟರೆ ದೇವರು எனக்கு ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. தீர்க்கதரிசனம் வந்துச்சு, ನನಗೆ ಪ್ರವಾದನೆ இன்னும் ಬಂದಿದೆ, நிறைவேறலையே ಇನ್ನು அப்படி ನೆರವೇರಲಿಲ್ಲ. நீ குற்றம் சொல்லலாம். ಹಾಗೆ ಕೊರತೆ ஆனா அந்த தீர்க்கதரிசனத்தை நீ தகுதியா இருக்கிறாயா? ಆ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ನೀನು ತಕ್ಕ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದೆಯಾ? அந்த வார்த்தையின்படி நடக்கிறாயா? ಆ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಡೀತಾ ಇದೆಯಾ? அப்போது கர்த்தர் உனக்கு செயல்படுத்துவார். ಆವಾಗ ದೇವರು ಅದನ್ನು நீ எப்ப ಮಾಡುತ್ತಾರೆ. இடம் கொடுப்ப, ನೀನು ಯಾವಾಗ ಸ್ಥಳ நீ எப்ப ಕೊಡ್ತೀಯ? இடம் கொடுப்ப, ನೀನು ಯಾವಾಗ ಸ್ಥಳ நீ ಕೊಡ್ತೀಯ? எப்ப இடம் கொடுப்பன்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ನೀನು ಯಾವಾಗ ಸ್ಥಳ ಕೊಡ್ತೀಯ ಅಂತ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ நீ ಇದ್ದಾನೆ. சரியா இடத்தை கொடுக்கும்போது ನೀನು ಸರಿಯಾದ ಸ್ಥಳವನ್ನು அவருடைய ಕೊಡುವ. தீர்க்கதரிசனம் உன்னிலிருந்து நிறைவேற்றுவார். ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ನಿನ್ನಿಂದ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை உட்கார்ந்து ஒழுங்கா உன்னால வாசிக்க முடியல. ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ನ್ಯಾಯವಾಗಿ ಕುಳಿತು ಓದಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. 5 நிமிஷம் உன் ஆவியாத்மா அடக்கி முழங்கல் போட முடிகிறதா? 5 ನಿಮಿಷ ನಿಮ್ಮ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಡಗಿಸಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದಾ? மணிக்கணக்குல எவன் காத்திருக்கிறானோ, ಗಂಟೆ ಕಾಲ ಯಾರು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೋ, வேதத்தை யார் அதிகமாய் நேசித்து தியானம் பண்றாங்களோ, ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಯಾರು ಓದುತ್ತಾರೋ அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் மாறாது. ಅವರಿಗೆ ದೇವರು ಹೇಳುವ ಪ್ರವಾದನೆ ಮಾರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேணாமா? ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟ ಪ್ರವಾದನೆಗಳು ನೆರವೇರಬಾರದಾ? பயபக்தியா சபைக்குள்ள வாங்க. ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. உங்களை நான் பயமுறுத்த வரல. ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಭಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ நீங்க ಬರಲಿಲ್ಲ. ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை வச்சுட்டு பெருசா காமிக்காதீங்க. ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ உங்களுக்கு ஒரு ತೋರಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ನಿಮಗೆ ಬೇರೆ
ಬೇರೆ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಕಾಯುತ್ತಾ அவர் ಇದೆ. விரும்புகிறபடி உங்களை ஒப்பு கொடுங்க. ಆತನು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. மரியாளை பார்த்து சொல்றார் தூதர், ಇಲ್ಲಿ ದೇವರೇ ನೋಡಿ இப்போது இடம் கொடு. ಇವಾಗ ಸ್ಥಳ இவர் ಕೊಡು. உன்னதத்திலிருந்து வரக்கூடியவர். ನೀನು ಉನ್ನತದಿಂದ இவர் ಬರು. பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவர். ನೀನು ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವವನು. பாவங்களை மன்னிக்கிறவர். ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನು. சாபங்களை ಶಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು. பரிசுத்தமாக்குகிறவர். ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುವವನು. உன்னிடத்தில் பிறக்க போகிறார். ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿದ್ದಾರೆ. அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ಆತನಿಗೆ ಯೇಸು ಅಂತ ಹೆಸರಿಡು. இப்போது இடம் கொடு. ಇವಾಗ ಸ್ಥಳ ಕೊಡು. இயேசுவை சுமப்பதற்கு இடம் கொடு. ಯೇಸುವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. இயேசுவை பிறப்பதற்கு ஒப்பு கொடு. ಯೇಸು ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. இயேசுக்கு பேர் இடுவதற்கு ஒப்பு கொடு. ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರು ಇರುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இங்க மரியாக்களா மாற போகிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಮರಿಯಾಳಾಗಿ உங்க ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದೀರಾ? சுய எண்ணத்தை தூக்கி வெளியே போடுங்க. ನಿಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ ಗುಣಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿರಿ. பாவ எண்ணத்தை தூக்கி வெளியேறிங்க. ಪಾಪ ಚಿಂತೆಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿರಿ. பரிசுத்த எண்ணத்துக்குள்ள வாங்க. ಪರಿಶುದ್ಧದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಬನ್ನಿ. பரிசுத்தத்துக்குள்ள வாங்க. ಪರಿಶುದ್ಧವಾದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ நீங்க ಬನ್ನಿ. மரியாளை போல மாறுங்க. ನೀವು ಮರಿಯಾಳಾಗಿ உங்க ಮಾರ್ಪಡಿ. பேச்சு சுத்தமாகட்டும். ನಿಮ್ಮ ಮಾತು உங்க ಶುದ್ಧವಾಗಿರಲಿ. கண்ணு சுத்தமாகட்டும். ನಿಮ್ಮ ಹೆಸರು ಶುದ್ಧವಾಗಿರಲಿ. நீங்க மரியாளை போல மாறணும்னா, ನೀವು ಮರಿಯಾಳಾಗಿ இயேசு ಮಾರ್ಪಡಬೇಕಾದ್ರೆ, உங்களுக்குள்ள பிறக்கணும்னா, ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕಾದ್ರೆ, நீங்க சில ஆக்டிவிட்டில நீங்க மாறணும். ನಿಮ್ಮ ಚಟುವಟಿಕೆಗಳ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. கெட்ட வார்த்தை உன் நாவில வரக்கூடாது. ಕೆಟ್ಟ ಮಾತು ನಿನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಹೊರಟಬಾರದು. இன்னொருத்தரை பகைக்க கூடாது. ಬೇರೆಯವರನ್ನ ಸೇಡು ತೀರಿಸಬಾರದು. இன்னொருத்த மேல கோபப்பட கூடாது. ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ಕೋಪ ಇಡಬಾರದು. இன்னொருத்த மேல பொறாமைப்பட கூடாது. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬಾರದು. இன்னொருத்த பத்தி இங்க எங்க கோல் சொல்ல கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಬಾರದು. எரிச்சு நாவி உனக்குள்ள இருக்க கூடாது. ಇಚ್ಛಿಸುವ ಆತ್ಮ நீ ನಿಮ್ಮಲ್ಲಿ மரியாளா. ನೀನ್ ಮರಿಯಾಳ. நீ மரியாளா. ನೀನ್ ಮರಿಯಾಳ. உனக்குள்ள சுத்தம் வரட்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಶುದ್ಧ ಬರಲಿ. பரிசுத்தம் வரட்டும். ಪರಿಶುದ್ಧ ಬರಲಿ. கர்த்தர் உனக்குள்ள பிறக்கட்டும். ದೇವರು ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿ. மரியாளே. ಮರಿಯಾಳೆ. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ದೇವರ ದಯ ಹೊಂದಿದವಳೇ, நீங்க வாழ்க. ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ. நீங்க வாழ்க. ನಿನಗೆ உங்க ಶುಭವಾಗಲಿ. தரித்திரத்திலிருந்து வாழ்க. ನಿಮ್ಮ ದರಿದ್ರದಿಂದ ಶುಭವಾಗಲಿ. தரித்திரத்தை விட்டு வாழ்க. ದರಿದ್ರವನ್ನು ಬಿಟ್ಟು ಶುಭವಾಗಲಿ. அந்தகாரத்தை விட்டு வாழ்க. ಅಂಧಕಾರ ಬಿಟ್ಟು குழப்ப ಶುಭವಾಗಲಿ. நிறைந்த கிரியிலிருந்து வாழ்க. ಸಂಕಲ್ಪದ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಶುಭವಾಗಲಿ. ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கு இடம் கொடுங்க. ಇವತ್ತು ಸ್ಥಳ ಕೊಡಿ. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ದೇವರು ನುಡಿಯುವ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன். ದೇವರ ಮಾತನ್ನು ನುಡಿತಾ ಇದ್ದೀನಿ. பரிசுத்த ஆலயத்தை அசட்டை பண்ணிட்டு நீ உனக்கேற்ற வேலைகளை செய்கிறாயா? ಪರಿಶುದ್ಧ ಆಲಯವನ್ನು ಅಸಟ್ಟೆ ಮಾಡಿ ನಿನಗೆ ಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದೀಯಾ? உனக்கு ஒரு அழகான பேரு, ನಿನಗೆ ಒಂದು அப்பா ಸುಂದರವಾದ அம்மா வைக்காத பேரு, ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಇಡದೇ கிருபை ಇರೋದೇ பெற்றவளே, ಕೃಪೆ ಪಡೆದವಳೆ, ದೇವರ ದಯೆ பெண்களுக்குள் ಹೊಂದಿದವಳೆ, ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವಳೆ. உன் கண்ணுல கண்ணீர் வர வேண்டாம். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರಬಾರದು. கண்டதெல்லாம் நினைச்சு அழுகிறிய, ಬೇರೆದೆಲ್ಲ ಬೇಡದೇ ಇರೋದೆಲ್ಲ ತಿಳಿದುಕೊಂಡು ಅಳುತ್ತೀಯಲ್ಲ. வார்த்தை கேட்கும் போது உன் கண் எப்படி ஆகணும் தெரியுமா? ನೀ ಮಾತನ್ನು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಗೆ ಇರಬೇಕು ಗೊತ್ತಾ? ஆண்டவர் ஒரு முறை என்னோடு பேசும்போது ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ಇನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡು, அவர் வார்த்தை எனக்குள்ள வரும் பொழுது ಆತನ ಮಾತು ನನ್ನಲ್ಲಿ ಬರುವಾಗ அதை நான் மறக்க கூடாது என்பதற்காக ಅದನ್ನು ನಾನು ಮರೆಯಬಾರದು ಅಂತೇಳಿ, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கண்மணி போல காப்பவரே, கலங்காத என்றவரே, காலமெல்லாம் காப்பவரே, கலங்காத என்றவரே, காலமெல்லாம் காப்பவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு, நான் வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. பாத்தீங்களா, அவர் நமக்குள்ள இருந்தா ನೋಡಿದ್ರೆ ಆತನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದರೆ போதுன்ற மனசு வந்துடும். ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸು ಬಂದು ஓடி ஓடி அதை சேர்க்கலாம் இதை சேர்க்கலாம், ಓಡಿ ಓಡಿ ಅದನ್ನು ಬಾಚಿಕೊಬೇಕು, ಇದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು. இயேசுவை சேர்த்துட்டாலே போதும். ಯೇಸುವನ್ನು ನೀವು ಸೇರಿ ಬಿಟ್ರೇನೆ ಸಾಕು. ஆமென். ಆಮೆನ್. நேற்று ஒரு மனிதன் இறந்து போனார். ನಿನ್ನೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ತೀರೋದ್ರು, அடக்கம் பண்ணியாச்சு. ಮನ್ ಮಾಡಿದಾಯ್ತು. அவர்கிட்ட பணம் இல்ல, ಅವ್ರ ಹತ್ರ ದುಡ್ಡು ಇಲ್ಲ, பொருள் இல்ல, ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, ஆஸ்தி இல்ல. ಒಡವೆ ಇಲ್ಲ. ஆமென். ஆனா ஒரு கூட்ட ஜனம் இருந்தது.
ಆದ್ರೆ ಒಂದು ಗುಂಪಿನ ஒரு ಜನರಿದ್ದರು, கூட்ட ஜனம் இருந்தது. ಒಂದು ಗುಂಪು ಇತ್ತು. அது சொல்றாங்க எல்லாரும், ಎಲ್ಲರೂ நான் ಹೇಳ್ತಾರೆ, இவரால் ரட்சிக்கப்பட்டேன், ನಾನು ಈತನಿಂದ ರಕ್ಷಣೆ இவர் ಹೊಂದಿದ್ದೇನೆ, என் பாவத்திலிருந்து விடுவிக்க இவர்தான் காரணம், ನನ್ನ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಇವರು ಕಾರಣ, என் அப்பா அம்மா நேசிப்பதுக்கு இவர்தான் காரணம், ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಪ್ರೀತಿಸಕ್ಕೆ ಇವರೇ ಕಾರಣ, இன்னைக்கு நான் நல்ல வழியில் இருக்கிறது இவர்தான் காரணம். ಇವತ್ತು ನಾನು ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಇವರೇ ಕಾರಣ. சகோதர சகோதரி, அன்பு பிள்ளைகளே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, வாழ்ற காலத்தை காட்டிலும் ನೀವು ಬದುಕುವ நீ ದಿನಗಳಿಗಿಂತ வாழ்ந்து முடிக்கிற காலம் இருக்கு, அது ஒரு வித்தியாசமான காலம். ನೀವು ಬದುಕಿ ಕೊನೆ ಕಾಣುವ ಕಾಲವೇ ವ್ಯತ್ಯಾಸವಾದ நீ ಕಾಲ. வாழ்ந்த நாட்கள் பேரை சேர்க்கணும்னு நினைக்கிற, ನೀನು ಬದುಕುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಕೊಬೇಕು, ஆனா அதுக்கு பின்னால ஒரு பேர் இருக்கு. ಆದ್ರೆ ಅದರ ಹಿಂದೆ ಒಂದು ಹೆಸರಿದೆ. அத நீ கர்த்தருக்குள் வாழும்போது தான் அந்த பேர் பின்னால கிடைக்கும். ಆ ಹೆಸರು ನಿನಗೆ ಸಿಕ್ಕಬೇಕಾದ್ರೆ ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಬದುಕಬೇಕು. ஆமென். அந்த பேரை பிடிச்சுக்கோ, ಆ ಹೆಸರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ, அந்த பேரை பிடிச்சுக்கோ. ಆ ಹೆಸರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. போதுன்ற மனசுக்குள்ள வா, ಸಾಕೆಂಬ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ. வேணும் வேணும்னு ஓடிக்கிட்டு இருக்காத. ಬೇಕು ಬೇಕಂತ ಓಡುತ್ತಾ ಇರಬೇಡಿ. ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து சொல்றாரு, ಮರಿಯಾಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இப்போது இடம் கொடு, ನಾನು ಇರಕ್ಕೆ ಸ್ಥಳ நீ ಕೊಡು, பயப்படாத, ಹೆದರಬೇಡ, இப்போது இடம் கொடு, ಇವಾಗ ಸ್ಥಳ ಕೊಡು, இயேசு உன்னிலிருந்து பிறக்கட்டும். ಯೇಸು ನಿನ್ನಿಂದ ಹುಟ್ಟಲಿ. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசு என்னில் பிறந்திருக்கான் மற்றவங்களுக்கு காண்பிக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಇವತ್ತು ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಬೇರೆಯವರಿಗೆ ತೋರಿಸುತ್ತೀರಾ? இயேசு என்னில பிறந்திருக்கான்னு எத்தனை பேர் காட்ட ಯೇಸು போறீங்க? ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ நம்ம எப்படி ತೋರಿಸ್ತಾರೆ? காட்டுறோம் தெரியுமா? ನಾವು ಹೇಗೆ வீட்டை ತೋರಿಸ್ಕೊಳ್ತೀವಿ? அலங்காரம் பண்ணி, ಮನೆಯನ್ನು வெளியே ಸುಂದರ கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து, ಮೇಲೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟ್ರೀ ಇಟ್ಟು, நல்லா ஜோரா மின் விளக்குகளை லைட்டுங்களை போட்டு, ಜೋರಾಗಿ ಬೆಳಕುಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ, பியூட்டி பார்க்கு போய் ಪಾರ್ಲರ್ நம்மளை சிங்காரிச்சு, ಅಲ್ಲಿ ಅಲಂಕಾರ அமை ಮಾಡಿಕೊಂಡು, கட்டிங் ஷாப் போய் நம்ம கட் நல்லா அழகா கட் பண்ணி, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಂಡು, நல்ல தொங்கட்டானுங்களை போட்டுக்கிட்டு, ಒಳ್ಳೆ ವಾಳೆಗಳನ್ನ நல்ல வாட்சை கட்டிக்கிட்டு, ಒಳ್ಳೆ ವಾಚನ டிப் டாப்பா வந்து இயேசு என்னில் பிறந்துட்டா, ಜೋರಾಗಿ ಒಂದು ಯೇಸುನನ್ನ இது ಮುಟ್ಟಬೇಕು. கிறிஸ்மஸ் அல்ல. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹೇಳು. ஆமென். இயேசு உனக்குள் இது பிறந்துட்டார் என்பதற்கு அடையாளமே அல்ல. ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆ ಇದಲ್ಲ ಗುರುತು. இது உலகம் காண்கிறதுக்காக. ಇದು ಲೋಕ ಜನರೇ இயேசு உன்னில் காண்பதற்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದೀಯಾ? ஹalleluya. ஆமென். நான் சொல்லக்கூடாது, ನಾನು ಹೇಳಬಾರದು, ஆனாலும் சொல்ல வருகிறேன். ಆದ್ರೂ ಹೇಳಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. எனக்கு இந்த மாதம் ரொம்ப கடினமான மாதம், ಈ ತಿಂಗಳು ನನಗೆ ತುಂಬಾ ಕಠಿಣ, வருமான குறைவுள்ள மாதம். ನನಗೆ ವರುಮಾನ ಕೊರತೆ, எங்களிடத்துல ஃபைனான்ஸ் கொஞ்சம் என்னால அவன் ஃபைனான்ஸ் குறித்து எதுவும் சொல்ல முடியாத ஒரு மாதமா இருக்கிறது. ಬರುವಂತ ಫೈನಾನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. ಆಗಿತ್ತು நேற்று வரை கூட, நேற்று காலை வரை கூட என் பிள்ளைகளுக்கு கூட நான் எந்த துணிகளும் எடுக்கல. ನಿನ್ನೆ ಬೆಳಗ್ಗೆ ತನಕ ಕೂಡ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ அப்படி ஒரு டைட் சூழ்நிலையில வந்திருந்தது. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. ஆனா ಆದರೆ அந்த டைட் சூழ்நிலையில கூட ಆ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೂಡ 19 பேருக்கு நான் உதவி செய்ய ஆரம்பித்தேன். 19 ಜನರಿಗೆ ನಾನು ಸಹಾಯ என் மனைவி பக்கத்துல இருக்கிற என்னுடைய சரீரம், ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. என் சரீரம் ನನ್ನ ಶರೀರವು என் ரத்தத்துல கலந்தவன், ನನ್ನ ರಕ್ತದಲ್ಲಿ ಸೇರಿರೋ, ஆனா சொல்லவில்லை. ಆದ್ರೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ 19 பேருக்கு செய்திருக்கிறேன். ನಾನು 19 ಜನರಿಗೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ஆமென். ஏன் தெரியுமா? ಏನಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. என் வீடு அலங்காரமா இருக்கிறது பெருசல்ல, ನನ್ನ ಮನೆ ಅಲಂಕಾರವಾಗಿರೋದು ದೊಡ್ಡದಲ್ಲ. இயேசு எனக்குள்ள அலங்காரமா உட்காரணும். ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ಅಲಂಕಾರವಾಗಿ ஆமென் ಕುಳಿತಿದ್ದಾನೆ. சொல்லுங்க. அந்த உன்னதர் எனக்குள்ள பிறக்க போறாரா? ತಕ್ಷಣ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟ அந்த பரிசுத்தர் எனக்குள்ள பிறக்க போறார். ಪರಿಶುದ್ಧನು ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾರ. கணவனை சேராதಕ್ಕೆ முன்னே எனக்கு உள்ள பரிசுத்தாவினால் பிறக்க போகிறார். ಸೇರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪರಿಶುದ್ಧನು ನನ್ನಲ್ಲಿ நான் ಹುಟ್ಟುತ್ತಾರ. உமக்கு அடிமை என்று உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ನಾನು ನಿಮಗೆ ಗುಲಾಮನು ಅಂತ நான் ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு அடிமை, நான் தேவರಿಗೆ நான் ಗುಲಾಮನು. கர்த்தருக்கு அடிமை. நான் தேவருக்கு எவன் ಗುಲಾಮನು. உணர்கிறானோ, ಯಾರು ಅದನ್ನು நான் ಹೇಳ್ತಾರೋ, கர்த்தருக்கு அடிமைன்னு யார் உணர்கிறீர்களோ, ನಾನು ದೇವರ ಗುಲಾಮನು ಅಂತ ಯಾರು ನಂಬುತ್ತೀರೋ, யார் உணர்கிறீர்களோ, ಯಾವ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀವು அவர்களுக்குள்ள இயேசு பிறந்து விடுவார். ಅವರ ಒಳಗಡೆ ಯೇಸು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அவங்க மாற்றம் மாறிவிடும். ಅವರ ಜೀವನ ಬದಲಾಗುತ್ತದೆ. அவங்க வாழ்க்கையே மாறிடும். ಅವರ ಜೀವನವೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. முன்பு போல இல்லப்பா இந்த மனுஷன். அவன் கோபம் போயிடுச்சு, அவனுடைய வைராக்கியம் போயிடுச்சு, ಮೊದಲಾಗಲ್ಲಪ್ಪ ಈ ವ್ಯಕ್ತಿ, அவன் சண்டை பிறந்து போயிடுச்சு. ಅವನ ವೈರಾಗ್ಯ ಅವ್ರ இயேசு ಜಗಳ அவனுக்குள்ள இருக்கிறாருப்பா. ಯೇಸು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ உனக்குள்ள ಹೇಳಿ, இயேசு இருக்காரா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯೇಸು ಇದ್ದಾರಾ? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. முதல் மரியாளோடு கர்த்தர் பேசினார். ಈ ಮರಿಯಾಳ ಸಂಗಡ ದೇವರು. இரண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿರಿ, கல்யாணம் முடிக்காத யோசேப்பு. ಮದುವೆ ಮುಗಿಸದೀರಂತ ಯೋಸೇಫ್. யோசேப்புக்கு ஒரு செய்தி வருது. ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இயேசுவினுடைய ஜனன விவரமாவது,
அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் ஆ அவர்கள் கூடி வரும் முன்னே ஆ அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் ஆ, என்று ஆ. காணப்பட்டது. ஆ. அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாய் இருந்து ஆ. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ஆ. ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். நல்ல கவனிங்க. ஹalleluya. Hallelujah. எந்த ஆணும் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் இது. ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಗಂಡಸರು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವೇ. திருமணம் ஆகாம ஒரு பெண் கர்ப்பவதி ஆனா அவன் எப்படி திருமணம் பண்ணிக்குவான்? ಮದುವೆ ಆಗದೇ ಇರುವ ಹೆಂಗಸು ಗರ್ಭವಾಗಿದ್ರೆ ಅವಳನ್ನು ಯಾರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? இப்ப இந்த செய்தி யோசேப்புக்கு வந்துருச்சு. ಈ ಸುದ್ದಿ ಯೋಸೇಫನಿಗೆ ಬಂತು. இந்த செய்தி கேட்ட உடனே இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? ಇವರು ಏನ್ அந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? பெண் ஒரு பரிசுத்தமான பெண்ணு. ಆ ಹೆಂಗಸು ಒಂದು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ அந்த ಹೆಂಗಸು. பெண் கிருபை பெற்ற பெண்ணு. ಆ ಹೆಂಗಸು ಕೃಪೆ ಪಡೆದವಳು. அந்த பெண்ணை போய் ಆ ಹೆಂಗಸನ್ನು ಹೋಗಿ நான் வாக்குவாதம் பண்ணி வெட்கப்படுத்த கூடாது. ನಾನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ನಾಚಿಕೆ ಪಡಿಸಬಾರದು. அந்த குடும்பத்தை போய் அசிங்கப்படுத்த கூடாது. ಆ ಕುಟುಂಬವನ್ನು ನಾನು ಅಸಹ್ಯ ಮಾಡಿಸಬಾರದು. ಆದರೆ அந்த பெண் எனக்கு வேண்டாம். ಆ ಹೆಂಗಸು ನನಗೆ ಬೇಡ. நான் வெட்கப்படுத்தாம அசிங்கப்படுத்தாம ನಾನು ಅವ್ರನ್ನ ನಾಶ ಪಡಿಸಿದೀರಾ, ಅಸಹ್ಯ ಮಾಡಿದೀರಾ, நான் அந்த பெண்ணை விட்டு தூர போயிடணும். ಆ ಹೆಣ್ಣನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬೇಕು. தந்திரமா யோசிக்கிறார். ತಂತ್ರವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு ஒரு ஆண் வீட்ல இருந்து பெண்ணை என்னென்னலாம் பண்றாங்க. ಇವತ್ತು ಒಂದು ಗಂಡಿನ ಮನೆಯಿಂದ ಏನೆಲ್ಲ ஒரு ಮಾಡ್ತಾರೆ. சின்னது இருந்தா போதும் ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ அந்த ವಿಷಯವಾಗಿದ್ರೆ பெண்ணுடைய குடும்பத்தை தரமட்டத்துக்கு கொண்டு போயிருவாங்க. ಆ ಹೆಣ್ಣಿನ ಕುಟುಂಬವನ್ನು ಕೆಳಗಡೆ ತನಕ ಎತ್ಕೊಂಡು அவங்களை ಹೋಗ್ತಾರೆ. அசிங்கப்படுத்தாத காரியமே இருக்காது. ಅವ್ರನ್ನ ಅಸಹ್ಯ ಪಡಿಸದಿರ ಕಾರ್ಯವೇ ಇರೋದಿಲ್ಲ. கேவலப்படுத்தாத காரியமே இருக்காது. ಕೇವಲ ಪಡಿಸಿದ ವಿಷಯವೇ ಇರೋದಿಲ್ಲ. பல விதங்களை கேவலப்படுத்திடுவாங்க. ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ பல விதங்களில் அசிங்கப்படுத்திடுவாங்க. ಹಲವಾರು ವಿಷಯದಲ್ಲಿ ಅಸಹ್ಯ ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அந்த பெண்ணு குறுகி போய் அந்த பெண்ணு ஒரு அடிமை போலவே இருக்கணும். ಅವಳು ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಹಂಗೆ ತನ್ನನ್ನು ಒಡಗಿಸಿ ಅವಳು ಕೇವಲವಾಗಿರಬೇಕು. ஆமென். யோசேப்பு தந்திரமா நினைச்சார். ಯೋಸೇಫನ ತಂತ್ರವಾಗಿ ஆனால் தேவதூதன் இப்ப வரார். பேசு, படிங்க. 20 வசனம் படி சீக்கிரம். அவன் இப்படி சிந்தித்துக் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்க ಅವನು ಈತನು ಆಲೋಚಿಸ್ತಾ ಇರುವಾಗ கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டான். ಕೂಡಲೇ ಕರ್ತನ ತೂದನು ಅವನಿಗೆ ಕನಸಿನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡು, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ದಾವೀದನ ಕುಮಾರನ ವಂಶನಾದ ಯೋಸೇಫನೇ, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಮರಿಯಾಳನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅಂಜಬೇಡ. அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. ಆಕೆಯ ಗರ್ಭವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದಲೇ ಆದದು. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ಆಕೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಎಡೆಯುವಳು. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ನೀನು ಆತನಿಗೆ ಯೇಸು ಅಂತ ಹೆಸರನ್ನು ಇಡು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். மரியாள்ட்ட சொன்ன அதே வார்த்தை இப்ப எங்க வருதுங்க? ಮರಿಯಾಳ ಬಳಿ ಹೇಳಿದ ಅದೇ ಮಾತು ಇವಾಗ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ? யோசேப்புக்கு வருகிறது. ಯೋಸೇಫನಿಗೂ ಬರುತ್ತದೆ. இப்ப யோசேப்பை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ಈ ಯೋಸೇಫನ ನೋಡಿ யோசேப்பே, ಯೋಸೇಪೇ, பயப்படாதே, ಹೆದರಬೇಡ, இப்போது உன் சிந்தையை திறந்து கொடுன்றார். ಇವಾಗ ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೋ. மரியாளை பார்த்து என்ன சொல்றா? ಮರಿಯಾಳ ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இப்போது இயேசுவில் பிறப்பதற்கு இடம் கொடுன்னு சொல்றா. ಇವಾಗ ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. ஆனா யோசேப்பை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இப்போது உன் சிந்தையை திறந்து கொடுன்னு சொல்லுகிறார். ಇವಾಗ ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಡು. மரியாளத்துல என்ன சொல்லுகிறார்? ಮರಿಯಾಳ ಬಳಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இயேசுவின் கர்ப்பத்தில் பிறப்பதற்கு இடம் கொடுன்னு சொல்லுகிறார். ಯೇಸು ನಿನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ இங்க ಕೊಡು. இருக்கிற ஆண்களே, ಇಲ್ಲಿ ಇರುವಂತ உங்க ಗಂಡಸರೇ, சிந்தனையை கர்த்தருக்கு திறந்து கொடுங்கள். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. வாலிப பிள்ளைகளே, யோனஸ்த உங்கள் மக்களே, சிந்தையை கர்த்தருக்கு திறந்து கொடுங்கள். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನು ದೇವರಿಗೆ உங்கள் ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. இருதயத்தை திறந்து கொடுங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು உங்க ತೆಗೆದುಕೊಡಿ. எண்ணத்தை திறந்து கொடுங்கள். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಡಿ. கர்த்தர் உங்களோடு பேசும்போது ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ அவர் ಮಾತನಾಡುವಾಗ பேச்சுக்கு உன் இருதயம் திறக்கப்படட்டும். ಆತನ ಮಾತಿಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯ உன் ತೆರೆಯಲಿ. சிந்தை திறக்கப்படட்டும். ನಿಮ್ಮ ಚಿಂತೆ ತೆರೆಯಲಿ. உன் ஆவிக்குரிய மண்டலம் ನಿನ್ನ திறக்கப்படட்டும். ಆತ್ಮಿಕ ಮಂಟಲವು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற இவைகள் அனைத்தும் திறக்கப்படட்டும். ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರ ಎಂಬ ಇವುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. இயேசு உன்னிலே பிறக்க வேண்டும். ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ நீ ಹುಟ್ಟಬೇಕು. யாருன்னு மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ನೀನು ಯಾರಂತ ಬೇರೆಯವರಿಗೆ இயேசு ತೋರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. உனக்காக பிறந்திருக்கிறார். ಯೇಸು ನಿನಗಾಗಿ சத்தியத்தை ಹುಟ್ಟಿದ. கேட்க வேண்டிய நீ ಸತ್ಯವನ್ನು சத்தியத்துக்கு நீ இடம் கொடுப்பதில்லை. ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡೋದಿಲ್ಲ. மனம் போன போக்கு. ಮನಸೋದ ದಾರಿಯಲ್ಲಿ ஹalleluya. ஒரு சகோதரன் என்னோடு பேசின பிரச டவுன்ல. ಒಬ್ಬ ಸಹೋದರನು ಫ್ರೆಸರ್ಟೋಲ್ ನನ್ನ ಜೊತೆ அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னா. ಅವರು ಒಂದು ಮಾತು நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்ட. ನೀವು ಯಾವ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ? அவர் சொன்ன சபை ஒரு கனமான சபை. ಅವರು ಹೇಳಿದ ಸಭೆ வளர்ச்சியில பெருகின சபை. ಜೀವನದಲ್ಲಿ அந்த ஊழியக்காரர்
ஒரு தீர்க்கதரிசன வரம் பெற்றவர். ಆ ಸೇವಕರು ಒಂದು ಪ್ರವಾದನೆ ವರ ಹೊಂದಿದವರು. சில காரியங்களை பார்க்கும்போது ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು இவர் அவருடைய தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ನೀವು ಅವ್ರ ಪ್ರವಾದನೆಯನ್ನು அவர் சபையும் இவர் விரும்புவதில்லை. ಅವ್ರ ಸಭೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. வீட்லயும் சத்தியத்தை கேட்பதில்லை, வேதவசனத்துக்கு இடம் கொடுப்பதில்லை. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳೋದಿಲ್ಲ, ವೇದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡೋದಿಲ್ಲ. ஃப்ரெண்டோடு ஒரு பாஸ்டர், ஒரு நண்பர், அதாவது வாலி வயசு அவர், ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸು, அவர் இவருக்கு ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ಅವರು ಇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் சொன்னார்னா, ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರು ಅಂದ್ರೆ இவர் அவரை பார்த்த உடனே மனசுல ஏதோ ஒரு தோணி ஒரு காணி கொடுத்துட்டு இருக்கிறார். ಇಲ್ಲಿ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. கூட்டிட்டு போனவர் சொல்லிருக்கிறார், ಕರ್ಕೊಂಡು ಹೋದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீ ஒரு ஆஃபரிங் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துரு, ನೀನು ಒಂದು ಆಫರಿಂಗ್ நீ ಕಾಣಿಕೆ ஒரு உள்ளத்துல இருந்து ஆண்டவர் பேசுவார் பாரு அப்படின்னு. ಇವ್ರ ಹೃದಯದಿಂದ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ ನೋಡು. ஆமென். உடனே இவர் போன உடனே மனசுல இவர் பேசப்பட்டது மாதிரி கொடுத்துட்டார். ಇವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೆನ್ಸ್ಕೊಂಡಿಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಟ್ಬಿಟ್ರು. ஒரு பொய்யான ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார் அவர். ಸುಳ್ಳಾದ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಬಂದಿತ್ತು. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. இன்னும் அவருடைய சபை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். ಇನ್ನ ಸಭೆಯನ್ನು ಅವರು ದ್ವೇಷಿಸಿ நாட்களும் வருஷங்களும் கடந்து போனது. ದಿನಗಳು ವರ್ಷಗಳು ಕಳೆದೋಯ್ತು. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. சில நாட்களுக்கு பின்னே ಕೆಲವೊಂದು ದಿನಗಳ அவர் ಹಿಂದೆ சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ಅವ್ರು ನುಡಿದಿದಂತ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? 10 வயசு மகன், 10 ವಯಸ್ಸಿನ ಮಗನು, அவனுக்கு மூளைக்காய்ச்சல் வந்து விட்டது. ಅವನಿಗೆ ಮೂಳೆ ಜ್ವರ ಬಂತು. மூளையில ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ಮೂಳೆಯಲ್ಲಿ ಆಪರೇಷನ್ ಮಾಡುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். எங்கெங்கயோ போனார், விடுதலை கிடைக்கல. ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. கடைசில ஒரு ஊழியக்காட்ட போயிருக்கிறார். ಕೊನೆಯದಾಗಿ ಒಬ್ಬ ಸೇವಕರ ಬಳಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. அவர் சொல்லியிருக்கிறாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ, உனக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறேன், ನಿನಗಾಗಿ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஆனா அந்த தீர்க்கதரிசி நீ நம்புறதில்ல, ಆದ್ರೆ ಆ ಪ್ರವಾದಿಯನ್ನು அந்த ನಂಬೋದಿಲ್ಲ, சபையை நீ நம்புறதில்ல, ಆ ಸಭೆಯನ್ನು ನಂಬೋದಿಲ್ಲ, ஏன் நீ என்னுடைய சமூகத்துல காத்திருப்பதில்ல, ನೀನು ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುವುದಿಲ್ಲ, நீ உன் வாழ்க்கை பெருசாக என்னென்ன, ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಅಂದುಕೊಂಡೆ. என்னுடைய சிக்ஷை, ಇದು ನನ್ನ ಶಿಕ್ಷೆ. என் ஊழியக்காரத்துல போ, நீ மண்டியிடு. ನಾನು ಸೇವಕರ ಬಳಿ ಹೋಗಿ ಮೊಣಕಾಲ ಹಾಕು. ஆமென். உடனே அவன் ஓடினான். ತಕ್ಷಣ ಇವನು ಹೋದನು. கணவன் மனைவியை ஓடினாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಹೋದರು. 3 பிள்ளைகளை கூட்டிட்டு போனாங்க. 3 ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. அங்க போய் ஜெபிக்கும் போது ಅಲ್ಲಿ ಹೋಗಿ கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆயில தலையில வச்சு அனுப்புனார். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವಕರು ತಲೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇಟ್ಟು ಕಳಿಸಿದ್ರು. 2 வாரம் கழிச்சு அந்த பையனை கொண்டு போய் பரிசோதித்தா, 2 ವಾರ ಬಿಟ್ಟು ಆ ಮಗನನ್ನು ಪರಿಶೋಧನೆ அவன் ಮಾಡಿದ್ರು. தலையில எதுவும் இல்ல, அவன் சரீரத்துல எதுவும் இல்ல. ಅವನ ತಲೆಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ಶರೀರದಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. நான் அந்த சபைக்கு போயிருந்தேன். ನಾನು ಆ ಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. அந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கும் போது ಆ என் மூலமா ஆண்டவர் ಸಹೋದರನಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ தீர்க்கதரிசனம் பேச ஆரம்பிச்சார். ದೇವರು ಪ್ರವಾದನೆ ನುಡಿದರು. அவன் ஆலய ஆராதனை முடிஞ்ச பிறகு லாஸ்ட்ல வந்து என்ன கட்டிக்கொண்டா. ಆರಾಧನೆ ಮುಗಿದ ಕೂಡಲೇ ಅವನು ಬಂದು ನನ್ನನ್ನು எங்க ಗಟ್ಟಿಯಾಗಿ பாஸ்டருடைய நாவிலிருந்து எந்த தீர்க்கதரிசனம் வந்ததோ அதே தீர்க்கதரிசனம் உங்க நாவிலிருந்து வந்திருக்கிறது. ಈ ಸೇವಕರ ಬಾಯಿಂದ ಯಾವ ಪ್ರವಾದನೆ ಬಂದಿತ್ತೋ ಅದೇ ಪ್ರವಾದನೆ ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ அப்ப ಬಂದಿದೆ. நடந்ததெல்லாம் எனக்கு சொன்னா. ಅದು ನಡೆದಿದ್ದೆಲ್ಲ ನನಗೆ ಹೇಳಿದ್ರು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்க இந்த நாளில ನೀವು ಇವತ್ತಿನ உங்க ದಿನದಲ್ಲಿ சிந்தையை மாத்துங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು உங்க ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. எண்ணத்தை திறந்து கொடுங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನು உங்க சிந்தையை திறந்து கொடுங்க. ಚಿಂತೆಯನ್ನು நீங்க ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆண்டவரை உங்க இருதயத்துல கொண்டு வந்தாதான் ನೀವು ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರೆ அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾದರೆ இன்னைக்கு நீங்க மாறுற மாற்றத்துல தான் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ಇವತ್ತು ಮಾರ್ಪಾಡೇ ಆದ உன் இருதயத்தை திறந்து கொடுக்காம, உன் எண்ணத்தை திறந்து கொடுக்காம, உன் வாழ்க்கையை திறந்து கொடுக்காம இயேசு உன்னை எப்படியா வேற மாற்றத்தை கொண்டு வருவா? ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಡ್ತೀರಾ, ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಡ್ತೀರಾ, ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಮಾರ್ಪಡ ಯೇಸು ಹೆಂಗೆ ಬರಕ್ಕಾಗುತ್ತದೆ? உன்னை எப்படி வேற லெவல்ல கொண்டு போய் நிறுத்துவாரு? ನಿನ್ನ ಹೇಗೆ ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸೋದು? எங்க கிட்ட பணம்லாம் இல்ல, ನಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇಲ್ಲ, ஆனா எங்கிட்ட எங்க அப்பா கோடீஸ்வரர் இருக்கிறார். ಆದ್ರೆ ನನ್ನ ತಂದೆ ರಾಜಾದಿ ರಾಜನ ನಮ್ಮಲ್ಲಿ அந்த ಇದ್ದಾರೆ. நேரத்துக்கு எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறார். ತಕ್ಕಂತ ಸ್ಥಳ ಸಮಯಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಎಲ್ಲ ನಡೆಸಿಕೊಡ್ತಾ எந்த ಇದ್ದಾರೆ. மனுஷனுக்கு கை நீட்டுறதுக்கு இல்ல, ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಕೈ ಚಾಚಕಲ್ಲ. எந்த மனுஷன் சந்திக்கணும் எப்படின்றது அவருக்கு தெரியும். ಯಾರನ್ನ ಯಾರು ಸಂಧಿಸಬೇಕಂತ ಅವರು நீங்க சொல்லலாம், ಸಂಧಿಸ್ತಾ இவர் சொந்த வீட்டுல இருக்காரா, இவர் கார், யோ சொந்த வீட்டை வச்சு என்ன பண்ணி இன்னைக்கு செத்துட்டேன்னா அந்த சொந்த வீட்டை நான் தூக்கிட்டு போக முடியுமா? ಇವ್ರಿಗೇನ್ ಸ್ವಂತ ಮನೆ ಇದೆ, ಕಯೋ ಸ್ವಂತ ಮನೆ ಇಟ್ಕೊಂಡು ಏನಾಗ್ತದೆ, ಇವತ್ತು ಸತ್ರ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು. அவர் கொடுக்கறத கொடுப்பார். ಅವ್ರು ಕೊಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. அது வரல நான் வெயிட்டிங், ஐ அம் வெயிட்டிங். ಅಲ್ಲಿ ತನಕ ನಾನು ಕಾದಿರುತ್ತೇನೆ. ஆமென். ஆமென். எனக்கு செய்வார். ನನಗೆ ಮಾಡ್ತಾರೆ. எனக்கு செல்னா என் பிள்ளைகளுக்கு செய்வார். ನನಗೆ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ என் ಮಾಡ್ತಾರೆ. குடும்பத்துக்கு செய்வார். என்ன சார்ந்தவங்களுக்கு செய்வார். ನನ್ನ ಕುಟುಂಬಸ್ಥರಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ நான் எதுக்கு ಮಾಡ್ತಾರೆ. கவலை பண்ணோம்? ನಾನೇನಕ್ಕೆ? ஆமென். என் பிள்ளைகளுக்கு நான் சாபத்தை சேர்த்து வைக்கல.
ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಪವನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟಿಲ್ಲ. இங்க இருக்கிற எல்லாரும் கவனிங்க, ಇಲ್ಲಿರೋ ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ, நீங்க எல்லாம் கவனிங்க. ನೀವೆಲ್ಲ வேற ಗಮನಿಸಿ. சபைக்கு நீங்க போங்க, ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ರಿ, அங்க பாஸ்டர் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க நீங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳು ಹೇಗಿರ್ತಾರೆ ஆனா ನೋಡಿ. இங்க என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க நீங்க பாருங்க. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೇಗಿದ್ದಾರೆ, உங்களோட தான் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರಾಗೆ ಇದ್ದಾರೆ. ஆமென். அவங்க நான் பாஸ்டர் பிள்ளைங்கன்னு என் பிள்ளைங்க காட்டல. ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳು ಅಂತ ನನ್ನ ಮಕ್ಕಳು ತೋರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஆமென். நீங்களும் அப்படி நினைக்கவும் இல்லை. ನೀವು ಹಾಗೆ ನೆನ್ಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. ஆமென். இவங்க பாஸ்டர் பிள்ளைங்கப்பா, இவங்களை வாடப்படம் பேசக்கூடாது, இவங்களை திட்டக்கூடாது, இவங்களை இந்த வேலை செய்யக்கூடாது, அப்படி என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா? ನೀವು ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳು, ಅವ್ರನ್ನ ನಾವು ಏನು ಬೈಬಾರ್ದು, ಅವ್ರನ್ನ ಏನು ಹೇಳಬಾರ್ದು, ಅವ್ರನ್ನ ಹಿಂಗೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಏನಾದ್ರೂ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? ஆமென். ஆமென். அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கவில்லை. ನಾವು ಆ ರೀತಿ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯ எல்லாத்தையும் நீங்க பழகணும், எல்லாத்தையும் நேசிங்க, சகஜமாக இருங்க, ಸಹಜವಾಗಿರಿ. ஆமென். தீர்க்கதரிசி பிள்ளையாம் எங்க அப்பா தீர்க்கதரிசி, நீ என்ன செய்வனா? ನಮ್ಮ ಅಪ್ಪ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಅಂತ ನೀನ್ ಹೇಳ್ಕೊಬೇಡ, நெஞ்ச தட்டிக்கிட்டு நிக்க வேண்டாம், கற்றுக் ಹೃದಯ கொடுத்து. ತಟ್ಕೊಂಡು ನಿಲ್ಬೇಡ. அல்லேலூயா. இன்றைக்கு 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 ಆಮೆನ್. ಇವತ್ತೇ ಇವತ್ತೇ இயேசு ಇವತ್ತೇ உங்களுக்குள்ள பிறக்கட்டும். ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இந்த யோசேப்பு அங்கே இடம் கொடுத்தார். ಈ ಯೋಸೇಫನಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು. இயேசு பிறப்பதற்கு இடம் கொடுத்தார். ಯೇಸು ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು. மரியாளை தேடுகிறார். ಮರಿಯಾಳನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. மரியாள் யோசேப்பை தேடுகிறார். ಮರಿಯಾள் ಯೋಸೇಫನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. இருவரும் கணவன் மனைவியா மாறுகிறார்கள். ಇಬ್ಬರು ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. அவங்க சரீர இணைப்பு கொடுக்காம ಶರೀರ ಸೇರೋದಕ್ಕೆ கர்த்தர் ಕೊಡದಿರ, சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ದೇವರು ಕೊಟ್ಟ ಮಾತಿನ பரிசுத்த ಪ್ರಕಾರ ஆவியினால் ஒரு கர்ப்பத்தை பெற்றெடுக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಒಂದು ಗರ್ಭವನ್ನು இப்ப ಹೆತ್ತಿದರು. மரியாளை பார்த்து சொன்னது என்ன? ಮರಿಯಾಳ್ ನೋಡಿ ಹೇಳಿ ನುಡಿದಿದ್ದೀರಾ? இயேசு உன் வயிற்றில் பிறப்பதற்கு இப்போது இடம் கொடு. ಯೇಸು ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. யோசேப்பை பார்த்து சொல்வது என்ன? ಯೇಸು ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋದೇನು? ஓ நீ ஐயப்படாதே, ಓ ನೀನು ಅಯ್ಯಪಡಬೇಡ. இப்போது இயேசு பிறப்பதற்கு உன் சிந்தையை திறந்து கொடு. ಇವಾಗ ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ನೀನು ಚಿಂತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೋ. இப்ப மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ இந்த யோசேப்பு மரியாளும் பார்த்து சொல்லுகிறார், ಈ ಯೋಸೇಫು ಮರಿಯಾಳ್ யோசேப்பே மரியாளே, ಯೋಸೇಫೆ ಮರಿಯಾಳ್ இப்போது எழுந்து புறப்படுங்கள். ಇವಾಗ ಎದ್ದು ಹೊರಟಿರಿ. நீங்கள் எங்க இருக்க வேண்டுமோ அங்க போய் இருப்பதற்கு நான் வழிகாட்டுவேன். ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಿರಬೇಕು ಅಲ್ಲಿ ನನಗೆ ನಿಮಗೆ இதோ நயவஞ்சகன் புறப்பட்டு வருகிறார். ಇದು ನಯವಂಜಕನ ಹೊರಟಿ ಬರ್ತಾ இந்த ಇದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியினால் பிறந்த குழந்தையை கொல்லும்படி வகை ಈ தேடுகிறார். ಪರಿಶುದ್ಧ ಮಗು ಕೂಸನ್ನು ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ ಅವನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்கள் புறப்படுங்கள், ನೀವು ಹೊರಟಿರಿ. நீங்க போய் இங்கே தங்கி இருங்கள். ನೀವು ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ವಾಸವಾಗಿ. ஹalleluya. இப்போது இடம் கொடுங்கள் என்று சொன்ன கர்த்தர், ಇವಾಗ ಸ್ಥಳ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು, இப்போது திறந்து கொடுன்னு சொன்ன கர்த்தர், ಇವಾಗ ತೆಗೆದುಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ இப்போது எழுந்து புறப்பட்டு போய் இந்த இடத்துல இரு என்று சொல்லுகிறார். ಇವಾಗ ಎದ್ದು ಹೊರಟೋಗಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರು. தேவ பிள்ளைகளே, தேவ உனக்கு ஒரு ஜனங்களே, சபை வேணும், ನಿನಗೊಂದು ಸಭೆ ஒரு ಬೇಕು. ஆவிக்குரிய சபை வேணும், ನಿನಗೊಂದು ಆತ್ಮಿಕ ஒரு ಸಭೆ. ஆவிக்குரிய ஊழியக்காரன் வேணும், ನಿನಗೆ ಆತ್ಮಿಕ ಸೇವೆ உனக்கு ஒரு ಬೇಕು. நல்ல குடும்பம் வேணும். ನಿನಗೊಂದು ಒಳ್ಳೆ நீ ಕುಟುಂಬ எங்க ಬೇಕು. தங்கணும், ನೀನು ಎಲ್ಲಿ எந்த ಇರಬೇಕು? சபைக்கு போகணும், ಯಾವ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು? யாரோட கான்டாக்ட் இருக்கணும், ಯಾರ ಜೊತೆ அது ಸಂಬಂಧದಲ್ಲಿ கர்த்தர் ಇರಬೇಕು? உருவாக்கி இருக்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு பரிசுத்த நாள், ಇವತ್ತು ಪರಿಶುದ್ಧ நீ ದಿನ. குடும்பத்தோடு எழுந்து சபைக்கு ஓடி வரணும். ನೀನು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಎದ್ದು ಸಭೆಗೆ ಹೋಗಿ ஆண்டவர் சொல்றார், சத்துரு எழும்பி விட்டார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಶೈತಾನ ಎದ್ದು சத்துரு எழும்பி விட்டார், ಸತ್ರು ಎದ್ದೋಳಿದ್ದಾನೆ. உன்னை அழிக்க வகை தேடுகிறார். ನೀನನ್ನು ನಾಶ இயேசு ಪಡಿಸಲಿಕ್ಕೆ பிறந்து ದಾರಿ விட்டார், ನೋಡ್ತಾನೆ. ಯೇಸು ಹುಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, இயேசுவுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள், ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು இயேசு ಬಿಟ್ಟರೆ, அவளுக்குள்ள பிறந்து விட்டார். ಯೇಸು ಅವರಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಬಿಟ್ಟರು. இனி இவர்கள் மேல உயர்ந்துருவாங்க. ಇನ್ನು ಮೇಲೆ ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆ இவங்களை விடக்கூடாது, ಇವನ இவங்களை ಬಿಡಬಾರದು. விடக்கூடாது. ಇವನ ಬಿಡಬಾರದು. தம்பி ஜான், கர்த்தர் சொல்றார், தம்ம ஆமென், ஜான் நீ கர்த்தருக்கு இடம் கொடு. ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು. இங்கே கர்த்தர் சொல்ல ஜான் என்ற பெயர் வந்து கொண்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ದೇವರು ಜಾನ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು நீ எங்க இருக்கணும், ನೀನು ಎಲ್ಲಿ எங்க ಇರಬೇಕು? போணும், நீ எல்லாம் என்ன ಹೋಗಬೇಕು. பண்ணணும், நீ ಏನು நீ ಮಾಡಬೇಕು? கர்த்தர்ட்ட காத்துரு. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நீ ಕಾದು. மரண படுக்கையில விழுந்திருக்கும் போது, ನಿನ್ ಮರಣ உன் சரீரத்தை பிசாசு பிடுங்கும் பொழுது, ನಿನ್ ಮರಣ ಮರಣ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿರುವಾಗ ಶೈತಾನ್ ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು உனக்காக வேண்டுதல் வந்திருக்கிறது. ನಿನಗಾಗಿ நீ ವಿಜ್ಞಾಪನೆ அந்த நாள் இருந்த அபிஷேகம், அந்த நாள் இருந்த தேடுதல் இன்றைக்கு உனக்கு இருக்கா? ಆವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಅಭಿಷೇಕವು ಆವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಹುಡುಕಿದ್ದು ಇವತ್ತಿದೆಯಾ? இன்றைக்கு கர்த்தரிடத்துல கொடு. ಇವತ್ತು ದೇವರ ಬಳಿ எங்க போன்றார் அங்க போ, ಎಲ್ಲಿ ಹೋಗಂತಾರ ಅಲ್ಲಿ ಹೋಗು, எங்க இருக்கணும்ன்றார் அங்க இரு. ಎಲ್ಲಿ ಇರು ಅಂತಾರ ಅಲ್ಲಿ ಇರು. ஆமென். ಆಮೆನ್. வேற இடம் தேட வேண்டாம். ಬೇರೆ ಅಲ್ಲ, சத்ரு உனக்காக எழும்பி இருக்கிறார்.
ಶೈತಾನು உன்னை ನಿನಗಾಗಿ அழிக்க எழும்பி இருக்கிறான். ಅವನು ಒಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿ ನಿನಗೆ உன்னை ವಿರೋಧವಾಗಿ அழிக்க எழும்பி இருக்கிறான். ಅವನು ಎದ್ದೋಳಿ நீலகண்டா கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರಿಂದ ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತಾ உன் ಇದ್ದಾರೆ, மனசை சரிபடுத்திக் கொள்ளு. ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಸರಿಪಡಿಸು. பயத்தை உருவாக்க நினைக்கிறான். ಭಯವನ್ನು ಉಂಟು நீ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. சிதறி போகும்படி எழும்புகிறான். ನೀನು ಚೆದರಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ அதற்கு இடம் கொடாதன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு இடம் கொடு, ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು. கர்த்தருக்கு இடம் கொடு, தேவனுக்கு ஸ்தலம் கொடு. கர்த்தருக்கு இடம் கொடு. தேவனுக்கு ஸ்தலம் சில கொடு. நடுத்தர வாலிபனை திருமணமாகிய ஒரு சகோதரனை கர்த்தர் சொல்லுகிறார், ಒಂದು ಮಧ್ಯ ಯೌವನಸ್ಥನ ಮದುವಾಗಿರುವ ஏனோ தானன்னு இருக்காத, ಏನೋ ದಾನ ಅಂತ இங்க ಇದೆಯಾ? போனா என்ன இருக்கிறது, ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನಿದೆ? இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ಇವರೆಲ್ಲ ಹೇಗಿದ್ದಾರೆ? இப்படி உன் எண்ணத்தை பெருகி கொண்டு இருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆ அதனால உன் குடும்பத்துல சிக்கல் மேல் சிக்கல், ಆದ್ರಿಂದಲೇ ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಚಿಂತೆ ಮೇಲೆ ಚಿಂತೆ, ವೇದನೆ, குழப்பம் மேல குழப்பம், ಸಂಕಲ್ಪ ಮೇಲೆ உன் ಸಂಕಲ್ಪ. குடும்பம் சிதறி இருக்கிறது. ನಿನ್ನ ಕುಟುಂಬ தம்பி, ಚದರಿದೆ. நடுத்தர மகனே, ಓ ಚಿಕ್ಕ ಯೌವನಸ್ಥ ಮಗನೇ, உனக்குள்ள யோசித்துக்கொள். ನಿನ್ನಲ್ಲಿ ಆಲೋಚನೆ, திருமணமாகி பிள்ளைகளை பெற்றிருக்கலாம், ಮದುವೆ ಆಗಿ ಮಕ್ಕಳನ್ನು உன் ಎತ್ತಿರಬಹುದು. கேள்வியை மாற்றிக்கொள். ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆ ஆண்டவர் உனக்குள்ள இறங்கி வரட்டும். ದೇವರು ನಿನ್ನಲ್ಲಿ ಇಳಿದು உன் ಬರಲಿ. வீட்டை திறந்து கொடு, ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು உன் ತೆಗೆದುಕೊಡು. மனதை திறந்து கொடு. ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು நீ எந்த ತೆಗೆದುಕೊಡು. ஆலயத்தில் இருக்கணும் அந்த ஆலயத்தை தேடு. ನೀನ್ ಯಾವ ಆಲಯದಲ್ಲಿ ಆಲಯ ಹುಡುಕು. இஷ்டம் போல நடக்காத, ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಡ. இஷ்டம் போல நடக்காத. ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ அன்பு ನಡೆಯಬೇಡ. மகளே, கர்த்தர் சொல்றா, இந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறா, ಈ ಮಗಳನ್ನು உன் எண்ணத்தை மாத்திக்கொள்ளு, ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು விட்டு கொடுக்கிற எண்ணத்துக்குள்ள வா, ಬಿಟ್ಟು ಕೊಡುವ விட்டு ಮನಸ್ಸಲ್ಲಿ கொடு. ಬಿಟ್ಟು பெருமை ಕೊಡು. வேணாம், நான் எதுக்குன்னு சொல்லாத, ನಾನು ಏನಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು? ನಾನು ಹೇಳಬೇಡ. விட்டு கொடு. ಬಿಟ್ಟು ಕೊಡು. உன் நிலைமையை முந்தி நினைத்துப்பா, ನೀನ್ ನೆನ್ಸಿ ನೋಡು. உன் நிலைமையை நினைத்துப்பா. ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನಂತ நான் ತಿಳ್ಕೊ. இன்றைக்கு உனக்குள்ள பிறக்க இருக்கிற கர்த்தர், ನಾನು ಇವತ್ತು ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿರುವ ದೇವರು. ஆவியானவர் சொல்றா, ದೇವರ ಆತ್ಮನು இங்க ನುಡಿಯುತ್ತಾನೆ. முன்னால உட்கார்ந்து இருக்கிற தம்பி, ಇಲ್ಲಿ ಮುಂದೆ ಕೂತಿರುವನೆ, உனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் என்ன, ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಈ உன் ಚಿಂತೆ ಏನು? சிந்தை என்ன, ನಿನ್ ಚಿಂತೆ உன் ಏನು? ஆசை என்ன, ನಿನ್ನ ಆಸೆ ಏನು? எதுக்காக நீ ஓடிக்கிட்டு இருக்கிற, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀಯ? எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற, ಯಾವುದನ್ ಮೇಲೆ உன் ಆಸೆ அழைப்பு என்ன, ನಿನ್ನ ಕರೆ சிறு ಏನು? வயது, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು, சிறு வயது, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು, சிறுநீரக பாதிப்பு, ಕಿಡ್ನಿ ಫೈಲರ್, சிறுநீரக பாதிப்பு, அம்மே உனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை சத்துரு கொண்டு வருகிறான், ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವೇದನೆ ಕೊಡಲಿದ್ದಾನೆ கொண்டு ಸೈತಾನ. வந்தான். உன் தாய் தகப்பன் பதறி போனார்கள். ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, ಅವ್ರ ಅರಿಕೆ நீ ಏನು? பிறப்பதற்கு முன்னால் இருந்த அர்ப்பணிப்பு என்ன, ನೀನು ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ நீ ಅರಿಕೆ பிறந்த ಏನು? போது வந்த அர்ப்பணிப்பு என்ன, ನೀನು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಬಂದ நீ ಅರಿಕೆ ಏನು? எதற்காக வளர வேண்டும் என்று நினைத்தார்கள், ನೀನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬೆಳೆಬೇಕು ಅಂತ இப்போது நீ ಇಷ್ಟಪಡು. வளர்ந்து கொண்டிருக்கிற வழிகள் என்ன, ಇವಾಗ ಬೆಳೀತಾ ಇರುವ உன் அழைப்புக்கு உறுதிப்படு, ನಿನ್ನ ಕರೆಗೆ உன் அழைப்புக்கு உறுதிப்படு. ನಿನ್ನ ಸಲಹೆಗೆ ಜಪಡು. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என் ஆலயத்துல நீ வந்து காத்து கிடக்கணும், ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು வேதத்து மேல பிரியமா இருக்கணும், ಸತ್ಯದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ மணிக்கணக்காய் அவரோடு பேசுவாயானால் ಅವರ ಸಂಗಡ உன் ಮಾತನಾಡು. குடும்பத்தின் தரித்திரம் மாறும். ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ದರಿದ್ರ ಮಾರುತ್ತದೆ. ரீமா சந்தட நாத்துரிபி யாக்கமோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೆ அவர் ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಲು அன்பு ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. சகோதரா, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, உன் வேலை தலங்களில் மாற்றத்தை உண்டாக்குவா. ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಗ. அடிக்கடி கணவன் மனைக்குள்ள எழும்புகிற காரியம் என்ன, ಅವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಳಗಡೆ ಎದ್ದೋಳ ಪ್ರಶ್ನೆ உன் மனசுக்குள்ள கொஞ்ச நாளா போராடிக்கிட்டு இருக்கிற காரியம் என்ன, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಾಗಿ குழந்தைய மடி மேல வைத்திருக்கிற சகோதரனே, ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನ ನುಡಿಯುತ್ತಾರೆ, உன்னுடைய வேலை காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ஃபைனான்ஸ் காரியங்களிலிருந்து குழப்பத்திலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். ನಿನ್ನ ಫೈನಾನ್ಸ್ ಕಾರ್ಯದಿಂದ ದೇವರು உன் அர்ப்பணிப்பு உறுதிப்படுத்து, உன் அர்ப்பணிப்பு உறுதிப்படுத்து. ನಿನ್ನ ಅರಿಕೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸು. சபை என்கிறதுல உன் கால் நிலைச்சு நிக்கணும். ಸಭೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕಾಲು ದೃಢವಾಗಿ கர்த்தரை தேடுவதில் நீ முந்திக் கொள்ளணும். ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದ್ರಲ್ಲಿ ಮುಂದೆ கணவன் மனைவியா என் சமூகத்தை வந்து அமர்ந்தால் ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ನನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்து விடுதலையாவ, ಓ ದುಡ್ಡಿನ ಅಗತ್ಯದಿಂದ ನೀನು உன் ಬಿಡುಗಡೆ காரியம் ஜெயமாய் மாறும். ನಿನ್ನ ಕಾರ್ಯವು ಜಯವಾಗುವುದು. குழப்பங்கள் நீங்கும் சொல்றார். ಸಂಕಲ್ಪಗಳು ನೀಗುವುದು. கர்த்தர் நேசிக்கிறார். ದೇವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. மரியாளை பார்த்து சொல்றாரு, ಮರಿಯಾಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மரியாளை பார்த்து சொல்றாரு, ಮರಿಯಾಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்குள்ள நான் பிறப்பதற்கு இடம் கொடு. ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. ஆமென். யோசேப்பை பார்த்து சொல்றாரு, ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆமென். நான்
வேண்டிய இடமாகி அந்த சரீரத்தை ನಾನು ಹುಟ್ಟಬೇಕಾದ ಶರೀರವಾಗಿದ್ದ ಆ ಸ್ಥಳವನ್ನು தள்ளி விடுவதற்கு யோசனை பண்ணாத. ತಳ್ಳಾಕೋದಕ್ಕೆ உன் சிந்தையை திறந்து கொடு. ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಡು. உன் இருதயத்தை திறந்து கொடுன்னு சொல்ற. ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಡು. அதே மரியாளையும் யோசேப்பை பார்த்து சொல்றா. ಅದೇ ಮರಿಯಾಳು ಯೋಸೇಫನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, இதோ கொள்வதற்கு வகை தேடுகிறார்கள். ಇಗೋ ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ನೋಡುತ್ತಾ புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். ಹೊರಟೋಗ್ರಿ, இந்த இடத்தில் தங்குங்கள் என்று சொல்லுகிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ இயேசு உங்களுக்கு இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಈ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரோடு நீங்கள் இருந்தீர்களானால் ಅವರ ಜೊತೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ மரியாளின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ಮರಿಯಾಳ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಹಾಗೆ உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. உங்களுக்குள்ள தேவ மகிமை வெளிப்படும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆண்டவர் உங்களுக்கு முன்னின்று நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇದ್ದು பக்கத்துல ನಡೆಸುತ್ತಾರೆ. கரம் பிடிச்சு ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಕರ ಹಿಡಿದು, ஆண்டவரே ದೇವರೇ மரியாளை போல ಮರಿಯಾಳಾಗೆ யோசேப்பை போல ಯೋಸೇಫ ಹಾಗೆ ஆண்டவரே இடம் கொடுக்கும்படி ದೇವರೇ ಸ್ಥಳ நான் ಕೊಡು. வேண்டுதல் செய்கிறேன். ನಾನು ವಿಜ್ಞಾಪನೆ நான் ಮಾಡುತ್ತೇನೆ. வேண்டுதல் செய்கிறேன். ನಾನು ವಿಜ್ಞಾಪನೆ இவர்களை ಮಾಡುತ್ತೇನೆ. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ದೇವರೇ. என்னை இப்பொழுது கரம் உயர்த்தி ನನ್ನನ್ನು ಕರ நீங்க கரம் உயர்த்தி ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿಸಿ என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿ மரியாளுக்குள்ள பிறக்க வந்த கர்த்தர், ಮರಿಯಾಳಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದೇವರು, யோசேப்புக்குள்ள பிறக்க வந்த கர்த்தர், ಯೋಸೇಫನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದ அவங்க ದೇವರು, இடம் கொடுத்தார்கள். ಅವರು ಸ್ಥಳ அவளுக்குள்ள நீர் பிறந்தீர். ಅವರಲ್ಲಿ அவளை பாதுகாக்க, ಅವರನ್ನು அவளை வழி நடத்த ಅವ್ರ ಬಲಿಪೀಠ ஆண்டவரே ದೇವರೇ நீ செய்தது போல ನೀನ್ ಮಾಡಿದ இன்னைக்கு எங்களுக்குள்ளும் செய்யுங்க ஆண்டவரே. ಇವತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾಡು ದೇವರೇ. எங்களுக்குள்ள நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ಇವತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾಡು எங்களை ದೇವರೇ. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು எங்களை ದೇವರೇ. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ನೀನು ನಡೆಸು என்னை ದೇವರೇ. என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ನನ್ನ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸು ದೇವರೇ. அப்படி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ಹಾಗೆ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ உங்க வாழ்க்கை மாறும். ನಿಮ್ಮ ಬದುಕು உங்களை ಮಾರುತ್ತದೆ. ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು சில ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. கண்களை நான் பார்க்கிறேன். ಕೆಲವೊಂದು ಕಣ್ಣುಗಳು ஒரு ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தாய் கண் கலங்கி போயிருக்கிறீங்க. ಒಂದು ತಾಯಿ என் ಕಣ್ಣೀರಿನ குடும்பத்தோடு ஆலயத்துக்கு வரணும். நான் குடும்ப என் புருஷன் என் பிள்ளைங்க ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ஆலயத்துக்கு ಮಕ್ಕಳು. வரணும். ஆலயத்துக்கு ஆனா வரவேண்டும். நானும் என் மகளும் மட்டும் வருகிறோம். ನಾನೇ ನನ್ನ ಮಗಳು ஒரு ಮಾತ್ರ தகப்பன் நினைக்கிறா ಒಂದು ತಂದೆ என் ತೆಗೆದು குடும்பத்தில் இருக்கிற வேதனை மாறுமா? ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ஒரு ವೇದನೆ தாய் ಮಾರುತ್ತದೆ. தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். ನೀವು ದೂರದಿಂದ இன்னைக்கு இயேசுவாகிய கர்த்தர் மரியாளின் கருவிலே பிறந்தது போல ಇವತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು என் ಮರಿಯಾಳ குடும்பத்தின் மகளுடைய கருவிலே பிறக்க கூடாதா? ಓ ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ನನ್ನ ಕುಟುಂಬದ ಮಗಳಾಗಿರುವ மகளே ಕರುವಲ್ಲಿ நீ ಹುಟ್ಟಬಾರದು. கேட்கிற கண்ணீர் சொரிகிறாய். ಮಗಳೇ ನೀನ್ ಕಣ್ಣೀರ್ ಹಾಕಿ ಕೇಳುತ್ತಾ ஒரு ಇದ್ದೀಯಾ? மகள் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಜೀವನ ಬರೋದಿಲ್ವಾ? ஓ ஒரு அன்பு மகள் எனக்கு இது புரியவில்லை. ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಮಗಳಿದೆ ನನಗೆ ಅರ್ಥ ஆனா ಆಗ್ತಾ இயேசு என் குடும்பத்தில் பிறக்க வேண்டும். ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೇಸು ನನ್ನ என் ಕುಟುಂಬದಲ್ಲಿ தரித்திரம் ಹುಟ್ಟಬೇಕು. மாறணும் நினைக்கிறார். ನನ್ನ ದರಿದ್ರ ಮಾರಬೇಕು. வாலிப பிள்ளையாகிய 3 பிள்ளைகள் ಯೋನಸ್ತ உங்க ಮಕ್ಕಳಾಗಿರುವ நிலைமைகளை நினைக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು இன்னைக்கு என் குடும்பத்தார் என் கூட வரலையே. ಇವತ್ತು ನಮ್ಮ ஒரு ಕುಟುಂಬದ அன்பு பிள்ளையுடைய நினைவு என்ன? ಒಂದು ಪ್ರೀತಿಯ ஆனா நீ ಮಗ தூர போய் கொண்டு இருக்கிறாய். ನೀನ್ ದೂರ நீ ಹೋಗುತ್ತಾ என் ಇದ್ದೀಯ. கிட்ட வரவில்லை. ನೀನ್ ಹತ್ತಿರಕ್ಕೆ என் ಬರಲಿಲ್ಲ. சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கவில்லை. ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஏதோ வருகிறாய், ಏನೋ ஏனோ போகிறாய். ಏನೋ இன்னைக்கு உன்னை அர்ப்பணம் செய்ய என்று சொல்லுகிறார். ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡು. கர்ப்பத்தை பெற்ற அன்பு பிள்ளையே, ಗರ್ಭವನ್ನು ಎತ್ತಿದ ಪ್ರೀತಿಯ இன்னொரு ಮಗ. கர்ப்பத்தை சுமக்கிற நாள் உனக்கு தருவேன். ಇನ್ನೊಂದು ಗರ್ಭವನ್ನು ಎತ್ತುವ ಸಮಯ ಕೊಡುತ್ತೇನೆ. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ನನ್ನಿಂದ ಆಗದೇ ಇರೋ ಕಾರ್ಯವನ್ನು நான் உன் கர்ப்பத்தை மீண்டும் ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಗರ್ಭವನ್ನು ಮತ್ತೆ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ உன் கர்ப்பத்தை மேல கை வைத்து சொல்லி பாரு. ನಿನ್ನ ಗರ್ಭದ ಮೇಲೆ நான் உன் ಕೈ ಇಡು. கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಗರ್ಭವನ್ನು இந்த இடத்த கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಇಲ್ಲಿರುವ ಗರ್ಭಗಳು கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಗರ್ಭಗಳು தேவன் உனக்காக தான் சொல்லுகிறார். ದೇವರು ನಿನಗಾಗಿ உனக்காக தான் சொல்லுகிறார் மகளே. ನಿನಗಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. யாரோடு நினைக்க வேண்டாம். ಯಾರು ಅಂತ உன் ಅಲ್ಲ. கர்ப்பத்து மேல் கை வைத்து சொல்லு, ನಿನ್ನ ಗರ್ಭದ இது ಮೇಲೆ எனக்கு ಕೈ தான் என்று சொல்லிப்பா. ಇದು ನನಗೆ ಅಂತ உன் ಹೇಳು. கர்ப்பம் திறக்கப்படும். ನಿನ್ನ ಗರ್ಭ நீ மறுபடியும் கர்ப்பத்தை சுமப்பா. ನೀನು ಮತ್ತೆ ಗರ್ಭವನ್ನು வாலிப ಎತ್ತುವೆ. மகளே, யோனஸ்த திருமண யோசனை விட்டுவிடு. ಮದುವೆ ಆಲೋಚನೆ ಬಿಟ್ಟು திருமண ಬಿಡು. யோசனை விட்டுவிடு. மதுவை ஆலோசனை உனக்கு ஒரு தலை ஆயத்தம். ನಿನಗಾಗಿ ಒಂದು ತಲೆ நீ ಇದೆ. கைகோர்த்து நிற்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. திருமணம் உனக்கு மகிமையாய் மாறுகிறது. ಮದುವೆ ನಿನಗೆ நீ ಮಹಿಮೆಯಾಗಿ என் ಮಾರಿ. சமூகத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்து என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನ
ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲು. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು இந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இடத்துல 9 சிறு பிள்ளைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். ಇಲ್ಲಿ 9 ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. வருங்காலத்தில் அவர்களை கொண்டு உலகம் கலக்கப்படும். ಬರೋ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಇಟ್ಟು ಈ ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. 9 பிள்ளைகளை கர்த்தர் இங்கே தெரிந்திருக்கிறார். 9 ಮಕ್ಕಳನ್ನು ಸ್ವಾಮಿ 9 பிள்ளைகள் 9 தாய் தகப்பனாய் இருக்கிற நீங்க ತಂದೆ ತಾಯಿ இந்த 9 பிள்ளை ஏன் பிள்ளையும் கர்த்தர் தெரிந்திருக்க வேண்டும். ಈ 9 ಮಕ್ಕಳನ್ನು இப்படி நீங்க சொல்லி பாருங்க. ಈಗ ನೀವು கர்த்தர் சொல்றாரு உங்க கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ನಿಮ್ಮ ಗರ್ಭವನ್ನು இதுல 9 பிள்ளைகள் வரும் நாட்களிலே ಈ 9 கர்த்தருக்காக எழும்புவார்கள். ಒಂದು ದಿನ ಅವರು அவங்க ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. படிப்பு மாறும். ಅವರ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ அவங்க தேசம் விட்டு தேசம் போவார்கள். ಅವರು ದೇಶ ಬಿಟ್ಟು ದೇಶ அவர்களால் ಹೋಗುತ್ತಾರೆ. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ஆவியானவர்களை பெரிய ஜாதிகளா மாற்றுவார். ದೇವರ ಆತ್ಮನವರನ್ನು ದೊಡ್ಡ பிறந்த ಜನಾಂಗವಾಗಿ குழந்தை ಮಾಡ್ತಾರೆ. முதல் ಹುಟ್ಟಿದ ಮಗುವಿಂದ நடுத்தர பிள்ளைகள் வரையிலும் ಮಧ್ಯಸ್ಥ ಮಕ್ಕಳ 9 ತನಕ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். 9 ಮಕ್ಕಳು 9 பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். 9 மக்களை 9 பிள்ளைகளை சொல்லுகிறார். 9 மக்களை இன்னும் யோசனை இல்லாத அமர்ந்திருக்கிற தகப்பனே, ಇನ್ನು ಆಲೋಚನೆ ಇಲ್ಲದೆ உன் ಕೂತಿರುವ பிள்ளை மேல நான் கரிசனை வச்சிருக்கிறேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನಾನು ಕನಿಕರ ஆனா நீ ಇದ್ದೇನೆ. செவிடனை போல உட்கார்ந்திருக்கிறாய். ಆದ್ರೆ ನೀ ಕಿವುಡನಾಗಿ உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ದೊಡ್ಡ He ಜನಾಂಗವಾಗಿ is leaping more. ஆண்டுடைய திட்டம் வெளிப்பட போகிறது. ದೇವರ ತೀರ್ಮಾನ ಹೊರಗೆ சபையில் சில மாற்றங்கள் வரும். ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಮಾರ್ಪಾಡು இன்னும் ஒரு சில கிளைகளை எடுப்பா. ಇನ್ನು ಕೆಲವೊಂದು ಕೆಳಗಳನ್ನು ಸಭೆಯಿಂದ ತೆಗೀತಾರೆ. சபையை புதிதாக்க விரும்புகிறார். ಸಭೆಯನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ சபையில சில களைகளை தூக்கி வெளியே எறிஞ்சிருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕೆಳಗಳನ್ನು ತೆಗೆದಾಕಿದ್ದಾರೆ. எரியப்பட்ட களையை சிந்திக்காதிருப்பாயாக. அது சடுதியாய் தூக்கி போடப்பட்டாயிற்று. ಅದು புழுதியில விழுந்தாயிற்று. ಅದು ಬೂದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಾಯಿತು. குப்பையில விழுந்தாயிற்று. ಕಸದಲ್ಲಿ ಬಿದ್ದಾಯಿತು. ஆனா சில நாட்கள் ஜொலிக்கும். ಕೆಲವೊಂದು ದಿನ ಪ್ರಕಾಶ அது பளிச்சுன்னு தெரியும். எஸ், அப்போது நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். ಏಮಾರಿ ಹೋಗಬೇಡಿ. ஆனா நீங்கள் எப்பொழுதும் பளிச்சுன்னும் பிரகாசமாக இருக்க கர்த்தர் உங்க மேல் இறங்கி இருக்கிறார். ಆದ್ರೆ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಪಳಿಚ್ಚಂತ ಮಿನ್ನುವ ಹಾಗೆ ಪ್ರಕಾಶವುಳ್ಳವರಾಗಿರುವಿರಿ. சபையை சுத்தம் செய்கிறார். ಸಭೆಯನ್ನು ದೇವರು உங்க குடும்பங்களை சுத்தம் செய்கிறார். ನಿಮ್ಮ ಮನೆಗಳನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. உங்களை சுத்தம் செய்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதற்கு இடம் கொடுங்க. ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. ஆண்டவர் உங்களை ದೇವರು ஆசீர்வதிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இயேசுவின் நாமத்தில், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. ஆமென். அல்லேலூயா.